யாருமே ஒரு காம்படிட்டர் இல்லாத இருக்கும்போது ஈஸியா அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. அதையும் எப்படி அவங்க அவேர்னஸ் பண்ணாங்கன்னா, அந்த காலத்துல ஒரே ஒரு ரேடியோ விளம்பரத்துல ஒரு வார்த்தையில அவங்க ப்ராடக்ட்டை வந்து இனோவேட் பண்ணாங்க. ஸோ அவேர்னஸ் கொடுத்தாங்க. என்ன பண்ணுவோம், நீங்க அனில் சேமியாவோட விளம்பரம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, சுத்தமானது, சுவையானது, நன்கு வறுத்தது அனில் சேமியான்னு சொல்லியிருப்பாங்க. எத்தனை பேர் அதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. ஸோ சுத்தம், சுவை அப்படின்றது எல்லாருமே சொல்றதுதான். என் பொருள் சுத்தமா இருக்குங்க, என் பொருள் குவாலிட்டியா இருக்குங்க, என் பொருள் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும் அப்படின்னு ஜென்ரலா சொன்னது. ஆனா அது கூட ஒரே ஒரு வார்த்தை நன்கு வறுத்தது அப்படின்னா எல்லாருமே திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இது என்ன நன்கு வறுத்தது சேமியால? அப்ப வறுத்த சேமியா அப்படின்றப்போ இது வந்து டிஃபனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றப்போ இன்னைக்கு என்ன ஆச்சு, மாசத்துக்கு ஒரு வீட்டுக்கு மினிமம் 8 பேக்கெட். நீங்களே யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா 3 மாசத்துக்கு ஒரு பேக்கெட் வித்துட்டு இருந்த ஒரு பிராண்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 8 பேக்கெட் வித்துட்டு இருக்காங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய வெற்றி. ஆனா இந்த அனில் சேமியா பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் மக்கள் யாரு இல்ல நம்ம சவுத் இந்தியால இருக்கவங்க மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. இந்த பிராண்ட் அடுத்த லெவல் போகணும், ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்? யாரா யோசிக்க முடியுதா? சோ நம்ம தமிழர், நம்ம சவுத் இந்தியன்ஸ்க்கு சேமியா சாப்பிடுற பழக்கம் இருக்கு. ஆனா இங்கிருந்து அடுத்த ஸ்டேட்டோ இல்ல அடுத்த கண்ட்ரியோ பாத்தீங்கன்னா சேமியா மேக்ஸிமம் சாப்பிட மாட்டாங்க. நீ வெளிநாட்டுல சொல்லலாம், நீங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க நிறைய. ஆனா அந்த எக்ஸ்போர்ட் யாருக்குன்னா மேஜரா நம்ம தமிழ் மக்களுக்கு தானே. அது போக தமிழ் மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தா ஒரு ஃபாரினர் அவங்க பக்கத்துல வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குன்னு சாப்பிட ஆரம்பிக்கலாம். இப்படிதான் growth ஆகும். ஆனா இதே அனில் சேமியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு லெவல் டெவலப் ஆகும் போதே அனில் நூடுல்ஸ்ன்னு கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு மேகிக்கு ஈக்குவலண்டா அவங்க வந்துருக்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாடு பிராண்டும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இப்படி நமக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற ஒரு நெஸ்ட்லி பிராண்டும் அந்த பிராண்டுக்கு ஈக்குவலண்டா கொண்டு வர முடியும். இதுதான் என்ன பண்ணணும், நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். நம்ம வந்து ஒரு லெவல் மார்க்கெட் ரீச் ஆயிட்டோன்றது இல்லாம அடுத்தடுத்து என்ன பண்ணணும். ஸோ இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கவங்க என்ன பண்றாங்க, நேஷனல் லெவல்ல இருக்கவங்க என்ன பண்றாங்க, அவங்க எப்படி ஒரு விளம்பரத்தை கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க உமன்ஸ் அதிகமா நாடகம் பார்ப்பீங்க. எத்தனை பேர் நாடகம் பார்ப்பீங்க? மைண்ட்ல திங்க் பண்ணிக்கோங்க. நாடகத்துக்கு நடுவுல எத்தனை பேர் விளம்பரம் வந்தா ஸ்கிப் பண்ணுவீங்க? நீங்க ஒரு பிசினஸ் பீப்புளா இருக்கீங்கன்னா நாடகம் பார்க்காதீங்க, விளம்பரம் பாருங்க. விளம்பரம் முடிஞ்சு அடுத்த நாடகம் வருது, அந்த டைம்ல அடுத்த விளம்பரத்தை பாருங்க. நீங்க கண்டிப்பா உங்க பிசினஸை சூப்பரா ஜெயிக்க முடியும். நீங்க விளம்பரம் தாண்டி வேற எதுவுமே பார்க்க தேவையில்லை உங்க பிசினஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு. ஸோ அவங்க எவ்வளவோ ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் நம்ம ப்ராடக்ட்டுக்கு நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் போட முடியும் அப்படின்றது. ஸோ அப்ப நீங்க யோசிக்கலாம், இதெல்லாம் ஒரு பெரிய பிராண்ட் பெருசா செலவு பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும், பிராண்ட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ சின்ன சின்ன பிராண்ட் கிரியேட் பண்ண முடியாதா அப்படின்னா நான் அடுத்தது ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் பிராண்டுக்கு எப்படி ஒரு இனோவேட் அவேர்னஸ் கொடுக்கலாம்ன்றது உங்களுக்கு அடுத்தது கொண்டு. ஸோ நாங்க தேனஸ் அப்படின்ற ஒரு டீ வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு பிராண்டுக்கு ஒர்க் பண்ணோம். ஸோ அப்போ இந்த தேனஸ் டீ எங்களுக்கும் புரியல இது எப்படி பொசிஷன் பண்ணுறது. ஸோ இவங்களோட ஒரு சின்னதா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள இந்த பிராண்டோட ஸ்டோரி சொல்றேன். ஸோ இவங்க என்னன்னா அந்த கோவிட் காலத்துல வந்து அவங்களோட பையன் வந்து அந்த கோவிட் முடிஞ்சு காலேஜுக்கு போகும்போது அந்த விமன், இவங்க வந்து ஒரு விமன் தான். இந்த ஃபவுண்டரோட அம்மா வந்து ஒரு ரெசிபி சொல்லியிருந்தாங்க. ஒரு 12-14 வகை மூலிகையை இடிச்சு அரைச்சி இதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கூட நாட்டு சர்க்கரையோ இல்ல சர்க்கரையோ சேர்த்து குடிச்சா அப்படின்னா நமக்கு அந்த கோல்டு எஃபெக்ட் ஆகாது அப்படின்றப்போ அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஒரு 2 கிலோ இந்த பவுடர், ஹெர்பல் பவுடர் ரெடி பண்ணி அவங்க பையனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அங்க போனோம்னா என்னன்னா அந்த காலேஜ்ல அவங்களோட ரூம்மேட்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இது நல்லா இருக்குன்னு குடிக்க ஆரம்பிச்சு ஒரு வாரத்துல இது காலியாச்சு. அப்ப அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா திருப்பி இன்னொரு 5 கிலோ அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அனுப்பிச்சதுக்கு அப்புறம் இது நல்ல ஒரு ரெமடியா இருக்குன்றப்போ அந்த காலேஜ், அவங்க பையன் படிக்கிற காலேஜ்ல கேட்டீங்கன்னா எங்க கேன்டீன்ல ஒரு நாளைக்கு 2 தடவை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலான் இருக்கோம், இதுக்கு நீங்க கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அவங்களும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட்டுக்கு அந்த காலேஜ் எடுத்து நல்லா பிக்கப் பண்ணியிருக்காங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா, யாருக்கா இருந்தாலும் அடுத்தது என்ன ஐடியா தோணும், ஸோ இதை ஏன் நம்ம வந்து நிறைய பேர் நல்லா இருக்குன்றப்ப நம்மளும் ஒரு பிசினஸா செய்யக்கூடாது. அப்ப இவங்க என்னன்னா இதை ஒரு பிசினஸா ஸ்டார்ட் பண்ணலான்னு 1/4 கிலோ பேக்கெட் போட்டு சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சேல் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முதல் ஒரு 3 மாசம் நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசினஸ் வந்து க்ரோ ஆகல. எதனாலன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் அவங்க சொன்னாங்க எங்களுக்கு இந்த மாதிரி நாங்க 1/4 கிலோ பேக்கெட் போட்டு எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது நல்லா இருக்குன்னு எல்லாருமே வாங்குறாங்க. ஆனா ரிட்டர்ன் எங்களுக்கு திருப்பி சேல் நடக்கலன்னா, ஏன்னா அதுல வந்து அந்த ஹெர்பலோட எவ்வளவு தூரம் அரோமா நல்லா இருக்கோ அவ்வளவு தூரம் அந்த ப்ராடக்ட் வந்து செம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா அந்த அரோமா கம்மி ஆயிடுச்சுனால இந்த ப்ராடக்ட் ஸ்ட்ராங்கா இல்லை. அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 1/4 கிலோ பேக்கெட் வேண்டாம்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்க பிராண்ட் எதா இருந்தாலும் சேஷையை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி இவங்களுக்கு ஒரு பேப்பர் பேஸ்ட் சேஷை கிரியேட் பண்ணும். ஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஒரு 10,000 சேஷை அவங்க ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கொண்டு போனாங்க. அதுல ஒரு 6,000 சேஷை ஃப்ரீயாவே கொடுத்தாங்க, 4,000 தான் சேல் பண்ணாங்க. ஸோ அந்த 6,000 பேருக்கு ஃப்ரீ சாம்பிள் கொடுத்தது என்ன ஆச்சுன்னா அடுத்த ஒரு 10,000 அவங்க போடும்போது பார்த்தீங்கன்னா 6,000 7,000 அவங்களுக்கு சேல் ஆச்சு. மீதி 2,000 3,000 தான் ஃப்ரீ சாம்பிள் கொடுத்தாங்க. 3வது டைம் இதே மாதிரி அடுத்த ஒரு 10,000 லாட் போடும்போது அவங்க சொன்னாங்க, சார் நீங்க பவுச் எங்களுக்கு கொடுத்துறீங்க, ஆனா எங்களால வந்து
ஒரு ஸ்பூனா எடுத்து போட்டு அந்த கவர் பேக் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, என்ன பண்ணலாம்னு கேட்டாங்க. அப்ப என்னன்னா உங்களுக்கு மிஷினரி தான் போகணும் அப்படின்னு. ஸோ அப்போ மிஷினரி போனா ஒரு 7 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கும் அவங்க பிஎம்எஃப்எம்ஐ லோன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி மிஷினரி போட்டாச்சு. இப்பதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாச்சு. நான் மிஷினரி எல்லாம் போட்டுட்டேன் சார், 7 லட்சம் நான் கடன் கட்டி முடிச்சு நான் ஒரு லாபம் எடுக்கணும்னா நான் மாசம் ஒரு 50,000 பேக்கெட்டாவது வித்தா மட்டும்தான் நான் ஒரு 2 ல 3 வருஷத்துக்குள்ள நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் கொஞ்சமாவது ரிட்டர்ன் எடுத்துட முடியும், நான் ப்ராஃபிட் பார்க்க முடியும். நாங்க அப்ப கேட்டேன், அப்ப நம்ம பிராண்ட் ஒர்க் பண்ண ரெடியா அப்படின்னு. சோ இதுதான் அந்த பிராண்ட் ஒர்க் பண்றது என்னன்னா, நம்ம ப்ராடக்ட்டை பத்தி மக்களுக்கு எப்படி காமிக்க போறோன்ற அவேர்னஸ் தான் வச்சுக்கோங்களேன். அந்த அவேர்னஸ் கேட்டோம். சோ எங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் பத்தி புரியல, இது எப்படி பொசிஷன் பண்றது அப்படின்றப்போ அப்ப கேட்டோம், இது டீன்னு சொல்றீங்களே, அப்ப மக்களுக்கு நம்ம இது டீயா குடிக்கலன்னா அந்த டீ குடிக்கப்போ என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா அவங்க நிறைய பெனிஃபிட் சொன்னாங்க. அது கரெக்டான ஒரு பாயிண்ட் இல்லை. அப்ப என்ன பண்ணோம்னா, நாங்க இது வரைக்கும் கொடுத்தவங்க எல்லாத்தையுமே ஒரு ஃபீட்பேக் எடுங்க, இதை எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 60% ஆஃப் த பீப்புள் பாத்தீங்கன்னா இது மெடிசனா யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எங்க வீட்டுல சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கிற பழக்கம், சுடு தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கு. அந்த டைம்ல நாங்க என்ன பண்ணோம், அதுக்கு பதிலாக இது குடிக்கிறோம், ரெமிடியா இருக்கு. ஸோ எங்க பசங்க ஏதாவது கடையில போயிட்டு நான்வெஜ்ஜோ இல்ல கொஞ்சம் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டாங்க, இமீடியட்டா வீட்டுல வந்தோம்னா இந்த ஒரு டீ போட்டு கொடுக்குறோம், எங்களுக்கு உடனே டைஜஸ்ட் ஆகுது. ஸோ இது நல்ல ஒரு டைஜஷனுக்கான ப்ராடக்டா யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் தான் டீயா யூஸ் பண்ணாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ப்ராடக்ட் 2 பொசிஷனுக்கான ரெடினஸ்ல இருக்கு. அப்போ நம்ம கேட்டோம், ஸோ உங்க ப்ராடக்ட் மெடிக்கல்ல பொசிஷன் பண்ணலாமா இல்ல டீன்னு பொசிஷன் பண்ணலாமா அப்படின்றப்போ அவங்களுக்கு என்னன்னா, மெடிக்கல்ல நம்ம பொசிஷன் பண்ணா நம்ம ப்ராடக்ட்டுக்கு ப்ராஃபிட் நல்லா கிடைக்கும், ஆனா நம்ம ப்ராடக்ட் பிராண்ட் ஆகிறது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அதே நம்ம டீன்னு பொசிஷன் பண்ணா நம்ம ப்ராடக்ட் சேல்ஸ் அதிகமா இருக்கும், ஆனா நமக்கு ப்ராஃபிட் கம்மியா இருக்கும். காரணம் என்னன்னா, ஒரு டீ அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட காஸ்ட் 10 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா மெடிசன் அப்படின்றப்போ அதோட காஸ்ட் ஒரு 5 ரூபா கூட சேர்த்து விற்க முடியும். ஸோ ஆனா அந்த பிராண்ட் ஓனர் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இப்போ பெரிய ப்ராஃபிட் பண்ணுன்றது கிடையாது, ஆனா எங்களுக்கு நிறைய இடத்துல நாங்க ரீச் ஆகணும் அப்படின்றப்போ நாங்க அப்போ அந்த ப்ராடக்ட்டை டீ அப்படின்றதுக்கான ஒரு பொசிஷன்ஸ் கொண்டு வந்தோம். மெடிக்கல் இப்போதைக்கு கட் பண்ணலாம், ஃபியூச்சர்ல வேணா இதோட இன்னும் கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணி அது மெடிக்கலா பொசிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும். ஸோ அப்போ டீ அப்படின்றது பொசிஷன் பண்ணியாச்சு. அப்ப இந்த டீ யாருக்கு? ஸோ இதுதான் அடையாளம். ஸோ நம்ம ப்ராடக்ட் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்றோம், அந்த ப்ராடக்டோட என்ன கொடுக்குன்ற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இதை எப்படி நம்ம அவேர்னஸ் கொடுக்கறது மக்களுக்கு அப்படின்னு நாங்க பிளான் பண்ணும்போது, அப்போ இந்த அவேர்னஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த்ல இருந்து நாங்க பார்த்தோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு கார்பரேட் ஈவெண்ட் அந்த ஈவெண்ட்ல பொசிஷன் பண்ணலாம் ஸ்டார்டிங் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ இதுதான் என்ன சொல்லணும், எழுத்து வழியா, அதாவது கண்டென்ட் வழியா பொசிஷன் பண்றது. ஸோ அப்ப ஒரு கார்பரேட் ஈவெண்ட்டை நம்ம போய் ரீச் பண்றோம்னா அந்த கார்பரேட் மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவோம், ஒரு கார்பரேட்டோ ஒரு ஐடி செக்டர், இன்னைக்கு மாடர்ன் செக்டர்ல எவ்வளவுதான் ஜாலியா ஒர்க் பண்ணாலும் ஆனா ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குன்னு. அப்போ அந்த ஒரு வார்த்தையை எடுத்துட்டு கூட சின்ன சின்ன வேற ஆட் பண்ணோம். என்ன பண்ணோம்னா, நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா, அப்போ இந்த தேனஸ் குடிங்க, நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிடலாம். ஸோ இதுதான் என்ன பண்ணோம்னா வேர்ட்ஸ், அதாவது கண்டென்ட் பொசிஷன் சொல்றோம். ஸோ மக்களுக்கு நீங்க யாருக்கு பொசிஷன் பண்ண போறீங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை சொல்லலாம். எல்லா இடத்துலயும் என் ப்ராடக்ட்டை கொண்டு போய் விற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஒரு இடத்துக்கும் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஃபேமிலி டாக்டர் கிட்ட போவோம். ஸோ நம்ம அம்மா அப்பா காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கே ஒரே ஒரு டாக்டர் இருப்பாங்க, இல்லைன்னா கம்பவுண்டர் தான் இருப்பாங்க. அந்த கம்பவுண்டர்கிட்ட போவோம், அவங்க ஒன்னும் ஊசி போடுவாங்க இல்ல மாத்திரை கொடுப்பாங்க, நம்ம வீட்டுல ஒரு 2 நாள் 3 நாள் தூங்குவோம், உடம்பு சரியா போயிடும். ஸோ இப்படிதான் அந்த காலத்துல இருந்தது. அந்த ஃபேமிலி டாக்டர் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வீட்டுக்கு வருவாரு, அவ்வளோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். கை வலி, கால் வலி, இல்ல ஏதோ ஒரு சின்னதா அடிபட்டுருச்சு, ஸோ நம்ம கண்ணில் ப்ராப்ளம் அப்படின்னா அந்த டாக்டர் தான் ஊருக்கே. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலம் அப்படி இருக்கா? ஸோ கண் வலி அப்படின்னா நம்ம ஐ ஹாஸ்பிட்டல் போறோம், எனக்கு ஏதாவது ஜாயிண்ட் பெயின்ஸ் அப்படின்னா உடனே ஆர்த்தோ கிட்ட போறோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கும் அப்படின்னா நம்ம ஒரு டாக்டர், அதாவது ஏன்னா இன்னைக்கு மக்கள் எனக்கு ஸ்பெசிபிக்கா எனக்கு என்னோட ப்ராப்ளத்துக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு தேடுற காலம். இந்த இடத்துல என்னோட ப்ராடக்ட் எடுத்துட்டு போய் நான் எல்லாத்துக்கும் ஆனது அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மார்க்கெட்ல ஜெயிக்கவே முடியாதுங்க. ஸோ அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ்டா நீங்க உங்களோட இனோவேட் பண்ண ப்ராடக்ட்டை ஒரு டார்கெட் ஆடியன்ஸுக்கு நீங்க அவேர்னஸ் கொடுக்கலாம். ஸோ அப்போ நாங்க என்ன பண்ணோம்னா இந்த பிராண்டுக்கு அப்போ கார்பரேட்டுக்கு மட்டும் டார்கெட் பண்ணலாம். எதுனால கார்பரேட் டார்கெட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே தேவையில்லை, வெறும் சுடு தண்ணி இருந்தா போதும். இந்த பேக்கெட்டை உடைச்சி போட்டு ஒரு தடவை கலக்கினா அந்த டீ ரெடி. அப்போ இது ஒரு கார்பரேட் ஈவெண்ட். அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் பேஸ் பண்ணி தான் நாங்க இதை பொசிஷன் பண்ணலாம்னா இது நல்லா கார்பரேட்டுக்கே பொசிஷன் ஆயிடுச்சு.
எதனாலன்னா இன்னைக்கு சின்ன சின்ன கார்பரேட்ஸ், அதாவது பெரிய கார்பரேட்ஸ் காட்டிலும் இன்னைக்கு சின்ன சின்ன ஒரு 10 பேர்ல இருந்து ஒரு 50 பேர் உள்ள கார்பரேட் கம்பெனிஸ் அதிகமா இருக்கு. ஸோ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், அந்த கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா டீ அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஒண்ணு காலையில ஒரு டீ கார் கொண்டு வந்து டீ கொடுத்துட்டு போவாரு, அதே மாதிரி ஈவினிங் கொடுப்பாரு. இந்த டைம் தான் டீ, மீதி டைம் வேணும் அப்படின்னா பசங்க இறங்கி வெளியில போய் டீ குடிச்சிட்டு வருவாங்க. அப்போ வெளியில போய் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த ஃபவுண்டருக்கு 1/2 hour ஒரு ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சதுன்னா எப்படி இருக்கும். அப்ப இவங்கள மைண்ட்ல வச்சுட்டு நம்ம பொசிஷன் பண்ணலாம் அப்படின்றப்ப சின்ன சின்ன கார்பரேட் கம்பெனிஸ், அதான் சொல்ல பாருங்க, இந்த ஒரு ப்ராடக்ட் ஹெர்பல் ப்ராடக்ட் தான், அந்த ஹெர்பல் ப்ராடக்ட்டை எவ்வளவு தூரம் நீஷ்க்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம்னு பாருங்க. இந்த ஹெர்பல் ப்ராடக்ட் அது டீயா பொசிஷன் பண்ணி அந்த டீயும் கார்பரேட்ஸுக்கு, அதுவும் எந்த லெவல் கார்பரேட்ஸ்னா ஒரு 10 to 50 இருக்கிற கார்பரேட்ஸ் அப்படின்றப்ப உங்களுக்கு கரெக்டான ஒரு ஃபோக்கஸ் கிடைச்சிருச்சா, அப்போ உங்க மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாருக்கும் பண்ணணுன்றது தேவையில்லை. கரெக்டா 10 to 50 பேர் இருக்கிற கார்பரேட்ஸ்க்கு மட்டுமே நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா பொசிஷன் பண்ணீங்கனாலே அது ஒரு 2000-3000 கம்பெனிக்கு மேல இருக்கும். நான் ரொம்ப தோராயமா சொல்றேன். அப்ப நினைச்சு பாருங்க, ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயே 2000-3000 கம்பெனி இருக்கும். அப்ப நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா பாருங்க எத்தனை ஆயிரம் கம்பெனிஸ் இருக்கும். அவங்கள மட்டுமே நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா உங்க ப்ராடக்ட் எப்படி பொசிஷன் பண்ண முடியும். ஸோ அப்ப இந்த ஈவெண்ட்ல இந்த மாதிரி பொசிஷன் பண்ணலாம் அப்படின்றப்போ அவங்களுக்கும் செம ஹாப்பி, பொசிஷன் பண்ணுவோம். இது கரெக்டான ரீச் ஆச்சு. இந்த மாதிரி தான் உங்க ப்ராடக்ட்டை கரெக்டான ஃபோக்கஸ் டார்கெட் ஆடியன்ஸ்க்கு எப்படி கொடுக்கலாம். அதே மாதிரி கம்பெனிஸ்லயும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா கிட்டத்தட்ட வெறும் சுடு தண்ணி இருந்தா போதுன்னா காலையில ஈவினிங் டீ கார் வந்துருவாங்க. மிடில் டைம்ல உங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா, இதை ரிலாக்ஸ் பண்ணுங்க, இந்த டீ குடிங்க, ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அந்த ப்ராடக்ட் கரெக்டான பொசிஷன் பண்ணும்போது மார்க்கெட் ரீச் ஆச்சு. அந்த ஈவெண்ட்லயே என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்க ஒரு போட்டோ இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஈவெண்ட்ல ஒரு, அதாவது என்னன்னா நிறைய பேர் வந்து ஒரு எக்ஸ்போ ஈவெண்ட்ஸ்ல வந்து போய் ஸ்டால் ஃப்ரீயா கிடைச்சா போட்டா போடலாம், இல்ல ரொம்ப பேஸ் காஸ்ட்ல ஒரு ஸ்டால் கிடைச்சா போட்டுட்டு நம்ம நின்றுட்டு இருப்போம். ஆனா நீங்க எவ்வளவு தூரம் ஈவெண்ட் அண்ட் எக்ஸ்போ, நீங்க ஒரு ஸ்டார்ட் அப்போ ஒரு மிட் லெவல் கம்பெனிஸோ ஒரு ஈவெண்ட் எக்ஸ்போ அப்படின்றது தான் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மார்க்கெட்டிங் பிளேஸ் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, நீங்க ஒரு வருஷம் ஃபுல்லா போய் தேடி பிடிச்சி நீங்க கம்பெனியா ஏறி இறங்கினா கூட நீங்க ஒரு 1000 கம்பெனி ரீச் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் பாருங்க. அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க டிராவலுக்கு, பிளஸ் அந்த கம்பெனில அவங்களை ரீச் பண்றதுக்கு. ஆனா நீங்க ஒரு ஸ்டால் போட்டு நிக்கிறீங்க, அந்த ஸ்டால்ல ஒரு 1000 பேர் உங்களை வந்து மீட் பண்றது எவ்வளவு ஈஸி. ஸோ அவங்க வந்து நம்மளை பார்த்தா பிசினஸ் ஈஸியா கன்வெர்ட் ஆகும். நம்ம போய் பார்த்தா உங்களுக்கே தெரியும் கன்வர்ஷன் எப்படி இருக்குன்றது. ஸோ ஈவெண்ட் அண்ட் எக்ஸ்போன்றது ரொம்ப பவர்ஃபுல். அந்த இடத்துலயும் கார்பரேட் கம்பெனி பார்த்து நாங்க என்ன பண்ணோம், 10 கெட்டில் யூஸ் பண்ணுங்க. அதாவது கெட்டில் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ யூஸ் பண்ணுங்க. ஆனா டீ ஃபிளாஸ்க் வைக்கக்கூடாது. இந்த டீ கேன் இருக்குல்ல, ஒரு 5 லிட்டர் கேன் 10 லிட்டர் கேன்ல வச்சு வரவங்களுக்கு எல்லாம் பிடிச்சி கொடுக்கறது, அது இருக்கவே கூடாது. எத்தனை க்ரௌடு வந்தாலும் நீங்க 10-15 கெட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணுங்க. வாங்கி வச்சுட்டு ஒரு கெட்டிலா ஒருத்தர் வராருன்னா அவருக்கு முன்னாடி அந்த பேக்கெட்டை உடச்சி போட்டு நீங்க அந்த கெட்டில்ல ஊத்தி கொடுத்தீங்க அப்படின்னா மக்கள் ரீச் ஆகும். எதுக்குன்னா கார்பரேட்ஸ்க்கு, அதாவது என்னன்னா மக்களுக்கு ஒரு பெயின் பாயிண்ட் இருக்கும், அந்த பெயின் பாயிண்டோட ஆக்ஷன் நம்ம காமிச்சோம் அப்படின்னா ஈஸியா ரீச் ஆயிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் பெரிய பிராண்ட் நம்ம சொல்லலாம். எத்தனை பேருக்கு ஆச்சி பாதாம் ட்ரிங்க் விளம்பரம் பார்த்திருக்கீங்க? ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சி பாதாம் ட்ரிங்க் விளம்பரம் பாத்தீங்கன்னா இந்த பாதாம் பால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாட் பாதாம் பால் காமிப்பாங்க. ரீசெண்டா அந்த விளம்பரம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பாதாம் ட்ரிங்க் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ சின்ன குழந்தைங்களா ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஐஸ்கிரீமா செய்யலாம். ஸோ உங்களுக்கு வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா அவங்களுக்குன்னா கூலா குடிக்கலாம், பெரியவங்களுக்கு ஹாட்டா குடிக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாதாம் பவுடர் டப்பா வாங்கிட்டு போனாலும் 2 நாள்ல காலி பண்ணலாம். முன்னாடி அது ஹாட்டா மட்டும் காமிக்கும், மக்கள் ஹாட்டா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மக்களுக்கு நம்ம தான் சொல்லணும் என் ப்ராடக்ட் எப்படி யூசேஜ் பண்ணலாம். பாருங்க, அன்னைக்கு வந்து ஒரு டப்பா பாதாம் பவுடர் வாங்கிட்டு போனா 1 வாரம் 10 நாள் ஒரு 5 பேருக்குள்ள ஃபேமிலி அப்படின்ற மாதிரி இருந்தா, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அதே ப்ராடக்ட் 2 நாள் 3 நாள் முடிகிற அளவுக்கு. ஏன்னா டிஃப்ரெண்டான மெனூஸ் என்னோட ப்ராடக்ட்ல செய்ய முடியும்ன்ற அவேர்னஸ் கொடுத்ததுனால அந்த ப்ராடக்டோட சேல், அதாவது சேல் பாத்தீங்கன்னா அதிகமாகுது. ஸோ மக்கள் வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி நீங்க எப்படி எல்லாம் உங்க ப்ராடக்ட்டை வந்து பொசிஷன் பண்ண முடியுன்றது பார்க்கணும். இதெல்லாம் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிராண்டிங் அப்படின்றது. ஸோ உங்க ப்ராடக்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் உங்க ப்ராடக்டோட இனோவேஷன் பண்ணிட்டு அந்த இனோவேஷனை எப்படி நீங்க அவேர்னஸ் கொடுக்கலான்றத ரெடி பண்ணிட்டு அது மக்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க காமிக்கிறது தான் பிராண்டிங், அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. என் ப்ராடக்டோட அடையாளம், என் பிராண்டோட அடையாளம் அப்படின்றது இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் பிராண்ட். இதுதான் வந்து என்னன்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங் சொல்றது. ஸோ ஒரு கண்டென்ட் வழியா மக்களுக்கு எதனால இது வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் கார்பரேட்ஸ் வந்து நிறைய படிச்சு தான் அவங்களுக்கு புரியும். அப்ப கண்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ அதே வந்து உங்களுக்கு அடுத்தது நான் என்ன காமிக்கிறேன் அப்படின்னா விஷுவல் மார்க்கெட்டிங் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தோசை மிக்ஸ், நான் வந்து சாம்பார் மிக்ஸ் இதெல்லாம் கொண்டு வரேன் அப்படின்றப்போ இது நிறைய ஹவுஸ் ஹோல்டு தான் அதிகமா இதை பார்த்து எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கும். அப்ப இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வழியா நம்ம பொசிஷன் பண்றோம் அப்படின்றப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்ல அங்க இருக்கிற ஒரு 10-20 ப்ராடக்ட்டுக்கு நடுவுல என் ப்ராடக்ட் ஸ்டாண்ட் அவுட் ஆகணும்.
ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி டிசைன் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இந்த ஒரு விஷுவல் கூட நான் உங்களுக்கு எப்படி டிசைன் பண்ணுறது அடுத்த நான் ஸ்லைட்ல போகும்போது உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம டைரக்டா ஒரு பேக்கேஜிங் குள்ள போயிடலாம். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டிங்கானது. ஸோ ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டை இனோவேட் பண்ணி அதுக்கான அவேர்னஸ் எப்படி நம்ம கொடுக்க போறோம்ன்றத டிரைவ் பண்ணி அந்த அவேர்னஸை மக்களுக்கு எப்படி புரிய வைக்க போறோம். ஸோ இதுதான் பிராண்டிங். ஸோ புரிய வைக்கிறது தான் மார்க்கெட்டிங். ஆனால் புரிய வைக்கிறதுக்கான நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் பிராண்டிங். ஸோ இப்போ என்னன்னா நமக்கு ஒன்ஸ் எப்போ வந்து ஒரு பிராண்டு ப்ராடக்டை ஃபிக்ஸ் ஆச்சோ இமீடியட்டா அடுத்த விஷயம் என்னன்னா இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட் பேக்கேஜிங். ஏன்னா அந்த காலத்து மாதிரி மக்கள் வந்து நம்ம ப்ராடக்ட் வாங்க போறது இல்லை, நம்ம தான் எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்க போறோம். அப்படின்றப்போ அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம சேஃபா எடுத்துட்டு போய் சேர்த்துறதுக்கு பேக்கேஜிங் தான் மீடியமா இருக்கு. ஆனா அந்த பேக்கேஜிங் ஒன்லி ஃபார் சேஃபா சேர்த்துறதுக்கு மட்டும் இல்லாம எப்படியெல்லாம் நம்ம ப்ராடக்ட்டை பேக்கேஜ் பண்ணலாம் அப்படின்றது. மேஜரா பாத்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்கன்னா இந்த ஒரு 8 டைப் தாங்க உங்களுக்கான பேக்கேஜிங். ஸோ என்ன சொல்லணும், பில்லோ பவுச். பவுச்ல பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு பில்லோ பவுச் சொல்வேன், இன்னொன்னு ஸ்டாண்டப் பவுச். ஸோ மிடில் இது ரெண்டும். ஸோ இதுதான் பில்லோ பவுச், இது ஸ்டாண்டப் பவுச். இது ஜென்ரலா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் இருக்கு. பில்லோ பவுச் எதுக்குனால இருந்தது, ஸ்டாண்டப் பவுச் எதுக்குன்னா முன்னாடி காலத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அண்ணாச்சி கடையில் போய் வாங்குறோம்னா அண்ணாச்சி தான் எடுத்து கொடுப்பாரு. என்ன ப்ராடக்ட் வேணும் நம்ம லிஸ்ட் கொடுக்குறோமோ இல்லை போய் கேட்டா அண்ணாச்சி எடுத்து கொடுப்பாரு. அவருக்கு வந்து பேக்கேஜ் நின்றுதான் இருக்கணும்ன்றது கிடையாது. டக்கு டக்குன்னு அவர் என்ன வேணுமோ அவருக்கு தெரியும், அதை பார்த்து எடுத்து கொடுப்பாரு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் வழியாவோ இல்ல நான் வந்து ஒரு ஆன்லைன்ல சேல் பண்றேன்னா படுத்திருந்தா நம்ம பேக்கெட் என்னன்றதே தெரியாது. அப்ப அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்துல அந்த பில்லோ பவுச்சா இருந்தது எல்லாமே என்னாச்சுன்னா இன்னைக்கு ஸ்டாண்டப் பவுச்சா மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டப் பவுச் எவால்வேட் ஆனதுக்கான காரணம். இன்னொன்னு நான் சொல்றேன், ஏன் இன்னைக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரியில பவுச் மார்க்கெட் அதிகமாயிட்டே வருது அட்டைப்பெட்டியோட அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடையில தான் பொருள் வாங்கறதா இருந்தது. இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பா இருந்தாலும் ஈஸியா அவங்க ஆன்லைன்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம. அப்போ அந்த ஆன்லைன்ல அந்த ப்ராடக்ட் போய் சேரணும் அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு அட்டைப்பெட்டியில போட்டு கொரியர் அனுப்பிச்சா அந்த அந்த பெட்டி கசங்கி போய் அவங்களுக்கு ரீச் ஆகும் போது அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. ஸோ ரிப்பீட் சேல்ஸ் வந்து நடக்காது. இப்ப நம்ம வீட்டுக்கே ஒரு பெட்டியில ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா திறந்து பார்க்கும்போது அந்த பெட்டி ஃபுல்லா போட்டு கசங்கி வந்தா என்னடா இப்படி வந்திருக்குன்னு நமக்கு அந்த பிராண்ட் மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஆகும். ஃபர்ஸ்ட் ரோல லாஸ்ட். இந்த கெசட்டட் பவுச் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ நீங்க ஸ்டாண்டப் பவுச்ன்றது உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், கெசட்டட் பவுச்னா கம்மியா இருக்கும். ஸோ நீங்க இந்த கெசட்டட் பவுச் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ் அரிசி, பருப்பு, கோதுமை மாவு, இந்த மாதிரி நீங்க எதெல்லாம் ரா கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பேஸ் வேல்யூட ப்ராடக்ட்ஸ் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க பில்லோ பவுச்சும் இந்த கெசட் பவுச்சும் மெட்டீரியல் ஒண்ணுதான். ஆனா என்ன கெசட்டட் பவுச்ல நம்ம 2 தடவை தட்டினோம்னா அது அப்படியே நின்றுக்கும். ஆனா பில்லோ பவுச் என்னதான் தட்டினாலும் நிக்காது. ஸோ இதுதான் வந்து மேஜரா இருக்கிற பவுச். அடுத்தது இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாஸ் மார்க்கெட்டுக்கு யூஸ் ஆகும். மாஸ் மார்க்கெட் அப்படின்றது என்னன்றது பின்னாடி நான் சொல்றேன். என்னோட ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் நான் ப்ரீமியம் ப்ராடக்ட் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், நான் கடைக்குள்ள போறேன்னா அட்டைப்பெட்டியில போடலாம். இல்ல அப்படின்னா இன்னி நான் ரொம்ப ப்ரீமியமான ப்ராடக்ட்னா பேப்பர் டியூப் பாக்ஸும் மெட்டல் டின்னும் பண்ணலாம். மெட்டல் டின்னும் பேப்பர் டியூப் பாக்ஸும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனா வேறு வேறு. என்னன்னா மெட்டல் டின் அப்படின்றது உங்களுக்கு பெரிய வால்யூம் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு அஃபோர்டபிலிட்டியில ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். பேப்பர் டியூப்னா நீங்க ஒரு சின்ன வால்யூம்ல கூட நீங்க ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அடுத்தது இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா சஸ்டைனபிள் பேக்கேஜ். ஸோ மக்ல போட்டா அதாவது மண்ணில் போட்டா மக்கி போயிடும், அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ். அடுத்தது பாத்தீங்கன்னா கிளாஸ் பாட்டில். ஸோ நான் வந்து ஒரு நீஷ் க்ரௌட டார்கெட் பண்றேன். நீஷ் அப்படின்னா ரொம்ப குறிப்பிட்ட மக்களுக்கு. ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் ப்ராடக்ட் வேணும், இந்த இடத்துல இருந்து வந்திருக்கணும், கெமிக்கல் போடாம வேணும், ஆர்கானிக்கா வேணும். இதுதான் என்ன சொல்றேன் நீஷ். ஒரு சின்ன க்ரௌடுக்கு என் ப்ராடக்டை நான் அட்ரஸ் பண்ண போறேன் அப்படின்றது தான் நீஷ். அந்த நீஷ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சஸ்டைனபிள் மக்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிளாஸ் பாட்டில். அடுத்தது நான் லிக்விட் பேஸ் பண்றேன் மாஸ் மார்க்கெட் அப்படின்னா பெட் பாட்டில். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்க ப்ராடக்ட்டும் உங்க மார்க்கெட்டையும் நீங்க எப்படி சூஸ் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்க பேக்கேஜிங் போகும். ஸோ அடுத்தது நான் எதுக்கு பேக்கேஜ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இருக்கும். ஸோ முதல் பேக்கேஜிங்கான ரொம்ப முக்கியமான விஷயமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன். ஸோ நான் ஒரு ப்ராடக்ட் பண்றேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம்
ஒரு வேர் ஹவுஸ், அதுக்கப்புறம் ரீட்டைல் கடைகளுக்கு கடையில இருக்கிற சேல்ஸ் கேர்ள் எடுத்து அனுப்பும் போதும் செய்யும் போதும் அதே மாதிரி அந்த பில்லிங் கவுண்டர்ல இருந்து தூக்கி அவங்க கூடையில போடுறது, அப்புறம் அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி வீட்டுக்கு போய் ரீச் ஆகி அந்த ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்ற வரைக்குமே உங்களுக்கு டேமேஜ் ஆகாம இருக்கணும். அதுதான் ப்ரொடக்ஷன். அப்போ உங்க ப்ராடக்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே இதுதான் என்ன சொன்னா ப்ராடக்ட் ஜேர்னி. ஸோ நிறைய ஜேர்னிஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் ஜேர்னில உங்களோட ப்ராடக்ட் எவ்வளவு தூரம் போய் கரெக்டா ரீச் ஆகும் அப்படின்றது நீங்க பார்க்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரிவென்ஷன். ஸோ ப்ராடக்ட் கரெக்டா டேமேஜா போய் சேர்றதை தாண்டி அடுத்தது என்னன்னா, நீங்க எப்போ இந்த ஒரு ப்ராடக்ட்டை உங்க பேக்கிங்ல போட்டு லாக் பண்றீங்களோ திருப்பி அந்த கன்சியூமர் ஓப்பன் பண்ணும்போது அதே ஃப்ரெஷ்னஸோட இருக்கா. எக்ஸாம்பிள் நான் சொன்ன தேனஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ போடும்போது அந்த நல்ல ஒரு அரோமா இருக்கு, ஆனா அவங்க ஒரு 3-4 டைம் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டாங்க, அரோமா போயிடுச்சு. அப்ப என்ன ஆகும்னா அந்த ப்ராடக்ட் மேல உங்களுக்கு அதே டேஸ்ட் கொடுக்காது. ஸோ அந்த பேக்கேஜ் வந்து நீங்க யூஸ் பண்றது உங்க ப்ராடக்ட் அந்த ஃப்ரெஷ்னஸை கன்சூமர் கிட்ட எடுத்துட்டு போய் சேர்த்தணும். இன்னைக்கு கன்சூமர் என்ன பண்றாங்கன்னா எண்ட் ஆஃப் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ற வரைக்குமே அந்த ஃப்ரெஷ்னஸ் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி உங்களோட அந்த பேக்கேஜிங்க நீங்க சூஸ் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா கன்வீனியன்ஸ். கன்வீனியன்ஸ் அப்படின்றப்போ ஈஸியா நான் ஒரு பிராண்ட் சொல்வேன். எத்தனை பேர் ஐடி இட்லி மாவு கேட்டிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க? ஐடி அப்படின்னு முடிஞ்சா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஐடி ஃப்ளோர், ஐடி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெங்களூர் பேஸ்ட் பிராண்டு. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தோசை மாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஜிப்லாக் போட்ட பேக்கேஜை இனோவேட் பண்ணாங்க. ஸோ எதனால பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமரோட பாயிண்ட்ஸ். நீங்க எல்லாமே ஃபீட்பேக் எடுத்தீங்கன்னா கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை நாங்க கரெக்ட் பண்ணாலே போதுங்க, உங்க பிராண்ட் ரீச் ஆயிடும். ஸோ பெங்களூர் இருக்கிற பேச்சுலர்ஸ் எல்லாருமே, அதாவது தோசை மாவு ஒரு கவர்ல கொடுத்தா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபேமிலியா இருந்தா அவங்க பாத்திரத்துல ஊத்தி யூஸ் பண்ணுவாங்க. அதுவே பேச்சுலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தோசை மாவு டிரான்ஸ்ஃபரே பண்ண மாட்டாங்க, அப்படியே எப்படி தோசை ஊற்ற முடியும்னு பேக்கெட்ல இருந்து ஊற்றுவாங்க. அப்படியே ஊத்திட்டு மீதி இருக்கிறத திருப்பி நூலை போட்டு கட்டி வைப்பாங்க, இல்லை அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா ஐடி வந்து புதுசாக இனோவேட் பண்ணாங்க, ஜிப்லாக் பேக்கேஜ். ஸோ அதே அந்த ஜிப்லாக் மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த பேக்கேஜ் வந்து கீழே பார்த்தீங்கன்னா போட் பேக்கேஜ்னு சொல்லுவோம், உங்களுக்கு அகலமா இருக்கும் பாத்திரம் மாதிரி. அப்போ அந்த தோசை மாவு ஒன்ஸ் நீங்க கட் பண்ணிட்டு ஜிப்லாக் ஓப்பன் பண்ணி அப்படியே நீங்க கரண்டில எடுத்து தோசை ஊற்றலாம். தோசை ஊற்றி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பியும் லாக் பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிடலாம். ஸோ இதுதான் என்னன்னா கன்சியூமருக்கு உங்க பேக்கேஜிங்ல கன்வீனியன்ஸா இருந்தா கூட உங்க பிராண்ட் மேல அவங்க ரீச் ஆவாங்க. அதே ஐடி பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா வடா பேட்டர் கொண்டு வந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து உளுந்து வடை போட்டா கரெக்டா ரவுண்டா வராது, நடுவில் ஓட்ட வராது. ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்குவீஸ் பேக்கேஜ் கொண்டு வந்தாங்க. நீங்க உளுந்து மாவு உள்ளேயே இருக்கும் ரெடிமேடா, எடுத்து ஒரு அமுக்கு அமைக்கினீங்கன்னா கரெக்டா ரவுண்டா வடை மாவு வந்து அப்படியே எண்ணெயில விழுந்துடும். அந்த ஷேப் சூப்பரா இருக்கும். முடிஞ்சா இந்த ரெண்டுமே நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. ஸோ நல்ல எக்ஸாம்பிள். ஒரு பேக்கேஜிங் அப்படின்றப்ப கன்வீனியன்ஸா கன்சியூமருக்கு அவங்க போய் எண்டு கன்செப்ஷன் வரைக்குமே அந்த பேக்கேஜ் கன்வீனியன்ஸா இருந்தா அது ஒரு பிராண்டோட சக்சஸா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஐடியா சொன்னா இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன். ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன், அந்த பேக்கேஜ் மேல கொடுக்குற இன்ஃபர்மேஷன். ஸோ ஃப்ரண்ட் சைடு அப்படின்றத தாண்டி பேக் சைட்ல நீங்க என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம், இதுல என்னென்னலாம் இன்கிரீடியன்ஸ் வச்சிருக்கேன், அது தாண்டி இதுல எஃப்எஸ்எஸ்ஐ நாம்ஸ் படி இருக்கா, எம்ஆர்பி டீடைல்ஸ், நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ. ஸோ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 8 மாசம் பேக் ஒரு கடையில் போகும்போது மில்லட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருந்தது. பரவாயில்ல, மில்லட்ல கூட பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருக்கா அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு இமீடியட்டா பின்னாடி திரும்பி பார்த்தா அதுல மில்லட்ஸ் எவ்வளவு போட்டிருக்காங்கன்னா 9%. ஸோ 9% மில்லட்ஸ் போட்டு நமக்கு என்ன பிரயோஜனம்? ஸோ வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி நீங்க உங்களோட ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷனை நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்துதான். ஸோ டாப் மோஸ்ட் பிராண்ட் ப்ராடக்ட்ஸை தாண்டி நீங்க இப்போதான் ஸ்டார்ட் அப் பிராண்ட் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணி பேக்கேஜ் கையில எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை திருப்பி பார்த்தாங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் படிச்சு கூட எடுக்கலாம். அது போக நீங்க உங்க பேக்கேஜ்ல பிராண்ட் ஸ்டோரி கொடுக்கலாம், ப்ராடக்ட் ஸ்டோரி கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்கும்போது ஒரு எமோஷனல் கனெக்ட் கிடைக்கும். அப்போ உங்க ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் சேல் தாண்டி செகண்ட் சேலுக்கு ரிப்பீட் வர முடியும். ஸோ நீங்க கேட்கலாம், நான் ஒரு பிராண்ட் ஸ்டோரி வைக்கிறதுனால எத்தனை பேர் கடையில நின்று படிச்சு பார்த்து இருப்பாங்க? கடையில படிச்சு பார்த்து முடியாது, ஆனா அது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரீயா இருக்க டைம் அந்த பேக்கேஜை திருப்பி பார்ப்பாங்க. பார்க்கும்போது அந்த பேங்க் ஸ்டோரி எமோஷனல் கனெக்டா இருந்தா இது மூலமா அவங்க ஒரு 5-6 பேர்கிட்ட சொல்லலாம். ஸோ நம்ம 2 ரூபா ஒரு பேக்கிங்க்கு செலவு பண்றோம்னா கூட அந்த செலவு மூலமா நம்ம எப்படி மார்க்கெட் பண்ண முடியும்? ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல இன்ஃபர்மேஷன். லீகல் அந்த இன்ஃபர்மேஷனும் பிளஸ் நீங்க கொடுக்குற மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷனால உங்க ப்ராடக்ட் ரிப்பீட் சேல்ஸ் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங். ஸோ பேக்கேஜிங்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே மார்க்கெட்டிங் தான். ஸோ மெயினா இது என்ன பிராண்டை காட்டிலும் இது என்ன ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் என்ன பர்பஸ். நீங்க வந்து ரெகுலரா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாம்பார் பவுடர் பண்றீங்கன்னா நீங்க சாம்பார் பவுடர்ன்றது ப்ராடக்ட் நேம்,
ஆனா எதுக்காக ஏன் சாம்பார் பவுடர் வாங்கணும்? ஸோ மார்க்கெட்ல ரெண்டே தாங்க இன்னைக்கு இருக்கிற கன்சியூமருக்கு. ஒன்னு அஃபோர்டபுள் காஸ்ட்ல கொடுத்தீங்கன்னா நீங்க நியூஸ் பேப்பர்ல மடிச்சு கொடுத்தா கூட வாங்கிப்பாங்க, எதை பத்தியும் கேட்கவே மாட்டாங்க. ஆனா நீங்க ஒரு 10 ரூபா ப்ராடக்ட் 11 ரூபாய்க்கு விற்கணும். ஸோ அவ்வளவு குவாலிட்டியா நான் தயாரிச்சேன் 11 ரூபானா நீங்க அவ்வளோ ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும். நீங்களே கடையில போய் பாருங்களேன், நான் சக்தி மசாலா ஆச்சி மசாலா எடுப்பேன் அப்படின்னா டக்குன்னு எடுத்துட்டு வந்துறீங்க. ஆனா அதோட உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு யூனிக்னஸா இருக்கு அப்படின்னா அதுக்கு எவ்வளவு அட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்கு, அந்த ஒரு ரூபாய்க்கு எவ்வளவு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதுதான் என்னன்னா மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன். சாம்பார் தூள் தான், ஆனா அது இன்ஸ்டன்டா யூஸ் பண்ணலாம், 10 மினிட்ஸ்ல நீங்க குக் பண்ணலாம். இதெல்லாம் தான் என்ன சொன்னா ப்ராடக்டோட யூஎஸ்பி. இந்த மாதிரி உங்க பிராண்டுக்கு யூஎஸ்பி, ப்ராடக்டோட யூஎஸ்பி. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இந்த முன்னாடி ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா அந்த செட்டிநாடு உங்களுக்கு அடுத்து நான் கொடுக்குறேன். அந்த ஸ்லைட்ல இது வந்து எவ்வளவு யூனிக்னஸோ அந்த யூனிக்னஸ் எப்படி விஷுவலா மக்களுக்கு காமிக்க முடியும். ஸோ ஏன்னா இன்னைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல உள்ள போனீங்கன்னா ஒரு 1500 இருந்து 2000 ப்ராடக்ட் இருக்கு. ஆனா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனாங்கன்னா அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்து இன்னைக்கு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரம் தான். சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட் அந்த 1 மணி நேரத்துக்குள்ள அந்த 1500 ப்ராடக்ட்ல 10% ப்ராடக்ட் தான் இன்னைக்கு வந்து நம்ம கன்சியூமரை கிராப் பண்ணுது. அந்த இடத்துல நம்ம எப்படி அந்த பொசிஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டி. இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் விஷயங்கள். காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் அதிகமாயிட்டே இருக்கிறதுனால மக்கள் வந்து சஸ்டைனபிள் பேக்கேஜ் விரும்புறாங்க. ஸோ நான் வந்து பூமிக்கு பாரம் இல்லாம எப்படி ஒரு பேக்கிங் பண்ணலாம். நிறைய பேர் என்னன்னா சஸ்டைனபிலிட்டி பேக்கிங் அப்படின்னாலே ஒரு ப்ரௌன் கலர் ஸ்டாண்டப் பவுச் எடுத்துட்டு இது சஸ்டைனபிள்ங்க. அது சஸ்டைனபிளோட கலர் தாங்க. அதுதான் 100% நான் சஸ்டைனபிள். எக்ஸாம்பிள் ஏன் அப்படின்னா ஒரு பேப்பரோ ஒரு அட்டையோ இருக்குன்னா அதை தூக்கி போட்டீங்கன்னா மண்ணில் மக்கிரும், இல்லைன்னா அந்த குப்பை பொறுக்கிறவங்க அட்டையை பொறுக்கிட்டு போயிடுவாங்க. இதே ஒரு கவரை தூக்கி போட்டீங்கன்னா அது ரீசைக்ளிங் கவரா இருந்ததுன்னா அந்த கவர் வந்து குப்பை பொறுக்கிறவங்க அந்த கவரை தனியாக எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த ப்ரௌன் ஸ்டாண்டப் எத்தனை ஸ்டார்ட் அப்ஸ் யூஸ் பண்றீங்களோ அது எல்லாமே 100% நான் சஸ்டைனபிள். எக்ஸாம்பிள் எதுனாலன்னா முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் இருக்கும், நடுவில் ஒரு பேப்பர் இருக்கும், திருப்பி பின்னாடி ஒரு பிளாஸ்டிக் இருக்கும். ஸோ ஒரு பேப்பரையும் பிளாஸ்டிக்கையும் ஒரு இன்சுலேட்டோ கோட்டோ பண்ணிட்டாலே உங்களுக்கு அது வந்து பூமிக்கு பாரம் தாங்க. ஸோ உங்களால ரீசைக்கிளும் பண்ண முடியாது, உங்களுக்கு மக்கவும் மக்காது. ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே சஸ்டைனபிள் நான் சஸ்டைனபிள் ப்ராடக்ட்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்து ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி பவுச் போகணுமா நீங்க ஒரு அட்டைப்பெட்டி போடுங்க. ஆனா உங்க ப்ராடக்ட் செல்ஃப் லைஃப் வரணுன்றப்போ பிரைமரி பேக்கேஜ் நீங்க ஒரு கவர்ல பிளாஸ்டிக் கவர்லயோ இல்ல சில்வர் ஃபாயிலையோ பேக் பண்ணுங்க. ஆனா அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து நீங்க ரீசைக்கிள் பிளாஸ்டிக்கா யூஸ் பண்ணிக்கோங்க. அட்டைப்பெட்டி மேல பேக் பண்ணுங்க. ஸோ அட்டைப்பெட்டி தூக்கி போட்டா பேப்பர் வேஸ்டோட போயிடும். அந்த ரீசைக்கிளிங் பிளாஸ்டிக் பேப்பர்ஸோ இல்ல ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் பேப்பரோ நீங்க கவர் யூஸ் பண்றீங்கன்னா அது ரீசைக்கிள் ஆயிடும். ஸோ அப்ப என்னன்னா ரெண்டுமே உங்களுக்கு பூமிக்கு பாரம் இல்லாத பேக்கேஜ் ஆயிடும். ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே உங்களோட ப்ராடக்ட் வந்து சஸ்டைனபிள் பேக்கேஜ்ல போன மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து நீங்க ஒரு ஸ்டார்ட் அப்போ இல்ல ஒரு மிட் லெவல் பிராண்ட்ஸோ இப்போ அதுதான் வந்து இப்போ இந்த விஷயங்கள் தான் ஸ்டேஜஸ் ஆஃப் பேக்கேஜிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இப்போதான் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆரம்பிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தாங்க. ஸோ எக்ஸாம்பிள் நான் தேனஸ் எடுக்கிறேன் ஒரு ஸ்டார்ட் அப்னால. ஸோ என்னோட பசங்களுக்கு அதாவது என் பையனுக்காக கொடுத்துட்ட ஒரு ப்ராடக்ட் எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்றப்போ நான் இதை வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்றப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் நம்ம பிசினஸ் என்ன ஆரம்பிக்கும். எடுத்த உடனே நான் வந்து விளம்பரம் கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்க முடியும்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இல்லை நான் சின்னதா நான் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்க உடனே பெருசா பேக்கேஜ் எல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவோம்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் நம்ம ப்ராடக்ட்டை கொடுக்க போறோம். அந்த இடத்துல நீட்டான கவர் ஆர் நீட்டான பாக்ஸ் எது வேணா வச்சுக்கோங்க. அதுல பெருசா டிசைன் பண்றது கூட கிடையாது. ஏன்னா உங்க தெரிஞ்சவங்களுக்கு நீங்க செம பிரசன்டேஷனும் கொடுக்கணும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்க மேல ட்ரஸ்ட் இருக்கும், அவங்க ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ண போறாங்க. முடிஞ்சா இந்த மாதிரி பேக்கேஜ்ல நீங்க ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கி உங்க பேரும் ஃபோன் நம்பர் மட்டும் அதுல ஃபிக்ஸ் பண்ணுங்க. எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பார்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே ஒரு பழக்கம், தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே ஒரு பழக்கங்க. நான் ஒண்ணு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குன்னா என்ன பண்ணுவோம், பக்கத்துல இருக்கவங்க கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ராடக்ட் யாருக்காவது சாம்பிள் கொடுத்துருப்பீங்க, அவங்க பக்கத்துல அக்கம் பக்கம் வீட்டுக்கு சரி இதை நான் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. கொடுக்கும்போது என்னன்னா அவங்களும் யூஸ் பண்ணிருப்பாங்க. யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி இவங்களை கேட்க முடிஞ்சா ஓகே, இவங்க எங்கேயாவது அடுத்தது போயிட்டாங்க அப்படின்னா கேட்க மாட்டாங்க, நல்லா இருக்குன்னு அதோட முடிஞ்சிருக்கும். ஆனா அதுல ஒரு ஃபோன் நம்பரும் ஒரு பேரும் இருந்தா இது பிடிச்சவங்க திருப்பி உங்களுக்கு ரிப்பீட்டா வருவாங்க. ஸோ இது மூலமா உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. ஸோ எப்பவுமே நீங்க எந்த கவர் எந்த பாக்ஸ்ல வேணா நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல போடுங்க. அட்லீஸ்ட் உங்க ஃபோன் நம்பரும் உங்களோட பேரும் மட்டுமா எழுதி அனுப்புங்க. இதுதான் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் உங்க பிசினஸ் உங்க தெரிஞ்சவங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்றீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஒரு 50 ரூபா செலவு பண்ணி நீங்க செலவு பண்ண வேண்டிய மார்க்கெட்டிங் இதுதாங்க. அடுத்தது நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்கன்னா இந்த கவர் தான். இந்த மாதிரி ஒரு கவர் போடுறீங்கன்னா இது சஸ்டைனபிள் கிடையாதுங்க, நான் சஸ்டைனபிள்.
ஸோ அடுத்தது என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன், அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க அப்படின்ற ஒரு லெவல் நீங்க பிசினஸ் ஒரு 3 to 4 months ஆர் 6 months நீங்க அடுத்த ஸ்டேஜ் போறீங்கன்னா, பெருசா நீங்க வந்து ரொம்ப அட்ராக்டிவா செலவு பண்ணி பண்ணணுன்றது கிடையாது. ஆனா செலவு பண்ணி பண்ணீங்கன்னா நல்லா ரீச் ஆகும். ஆனா அப்படி பண்ண முடியலையா, தப்பே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்க ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன், உங்க ப்ராடக்டோட டீடைல், உங்க பிராண்டுக்கான ஒரு நேம், இது எப்படி நான் திருப்பி வாங்கலாம், இது எப்படி செய்யலாம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்ல நீங்க ஒரு லேபிள் ஓட்டலாம். ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்றாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நீங்க கொடுக்க போறீங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட தெரிஞ்சவங்க தான் வாங்கி சாப்பிட போறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு ப்ராடக்ட் நல்லா இருக்கான்றதான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே. ஸோ இதே வந்து அடுத்த லெவலுக்கு இன்னி கொஞ்சம் போகுது. நான் என்னன்னா ஒரு சின்னதா ஒரு 2-3 கடைகளுக்கு நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை கொண்டு போறேன் அப்படின்னா, அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து அந்த ப்ராடக்ட் எடுக்க மாட்டாங்க, தெரியாதவங்க தான் வந்து எடுப்பாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து இந்த ப்ராடக்ட் பத்தி புரிதல் வேணும் அப்படின்னா நீங்க பார்க்கலாம், இந்த செகண்ட் பேக்கேஜுக்கும் தேர்ட் பேக்கேஜுக்கும் உள்ள டீடைல்ஸே பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏன்னா பனானா பிளஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா பிராண்டோட நேம். ஆனா பனானா பிளஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன பனானா பிளஸ், ஓகே ஏதோ ஒரு பனானா போல இருக்கு அப்படின்னு கிளம்பிவிட்டாங்க. ஆனா நீங்க தேர்ட் பேக்கேஜிங்ல பாத்தீங்க அப்படின்னா பனானா ஃபிளார் மால்ட்னு பெருசா இருக்கும். ஸோ பனானா பிளஸ்ன்ற பிராண்ட்ல பனானா ஃபிளார் மால்ட் என்னன்னா மக்களுக்கு இது ஒரு புது இனோவேட்டிவ் ப்ராடக்ட். ஸோ பனானா ஃபிளார் மால்ட்டா, இது வரைக்கும் நீங்க நிறைய பேர் வந்து பனானா நேந்திரம் மால்ட் கூட பண்றாங்க. ஸோ நேந்திரம் காய் இல்லைன்னா வாழைக்காய் மால்ட் இந்த மாதிரி நிறைய பண்றாங்க. ஆனா பனானா ஃபிளார்ல இது வரைக்கும் இல்லை. அப்படின்றப்போ எவ்வளவு தூரம் நம்ம அந்த ப்ராடக்டோட நேமும் அதோட யூனிக்னஸ் பெருசா காமிக்கிறோமோ ஈஸியா மக்கள் ரீச் ஆகும். அதனால பாத்தீங்கன்னா அதோட கலர் பாருங்களேன். ஸோ வாழைப்பூ, அந்த வாழைப்பூவோட கலர், அங்க வாழைப்பூவோட மால்ட்டு பிளஸ் அந்த வாழைப்பூ அப்படின்றப்போ இன்னைக்கு ஒரு ஹார்லிக்ஸ் மாதிரியோ பூஸ்ட் மாதிரியோ கடையில் இருக்குன்னா அதுக்கு பக்கத்துல இந்த பேக்கேஜ் கொண்டு போய் வைக்கிறோம்னா மக்கள் ஈஸியா கிராப் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கிற மக்கள் கண்டிப்பா ஹார்லிக்ஸ் பூஸ்ட் வாங்குறவங்க இதை எடுப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு செலவில்லாத மார்க்கெட்டிங். இதே இன்னி நான் வந்து அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டோர்ஸ்ல போறேன் அப்படின்னா அந்த டிசைன்ஸ் இந்த மாதிரி. எதனால இந்த மாதிரி ஒரு டின்ல கொடுக்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல ஹைப்பர் மார்க்கெட்லயோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு பவுச்சோ பாக்ஸோ தான் இருக்கு. ஆனா எல்லாரும் அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல இருந்து நான் டிஃபரன்ஷியேட் ஆகும்னா ஒரு 10 ரூபா ஸ்பெண்ட் பண்றது, எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்றது தப்பு இல்லைங்க. அந்த 10 ரூபா மூலமா உங்க ப்ராடக்டோட விசிபிலிட்டி கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா நீங்க வந்து மிட் லெவல் பிராண்ட்ஸா இருந்தா நம்ம பெருசா மார்க்கெட்டிங் வந்து செலவு பண்ண முடியாது. டிவி ஆட்ஸோ திருப்பி சொன்ன பேப்பர் ஆப்ஸ்க்கு செலவு பண்ண முடியாது. அந்த இடத்துல உங்க பேக்கேஜ் அட்ராக்டிவா இருந்தாலே உங்க சேல்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். அந்த இடத்துல உங்களோட யூனிக்னஸ் என்ன, இதுதான் நான் சொன்னது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெருசா நம்ம பிராண்ட் நேம் பெருசா காமிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பிராண்டை பார்த்து வரவங்க இந்த ப்ராடக்ட் எடுக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம பிராண்ட் பெருசா என்ன பண்ணணும் தெரியாது. அப்ப ப்ராடக்டோட பேரு பனானா ஃபிளார், ஆனா இது வந்து மால்ட் இந்த ப்ராடக்டோட செகண்டரி நேம். ஸோ பனானா ஃபிளார்ன்றது இன்கிரீடியன்ஸ் நேம், அடுத்தது மால்ட்ன்றது ப்ராடக்ட் நேம், அடுத்தது அதோட விஷுவலாம் காமிச்சிட்டு அதுல பாத்தீங்க அப்படின்னா கீழே இது என்ன பர்பஸ்க்காக, இது எப்படி யூஸ் பண்ணிருக்கோம், 100% நேந்தம் ரெட் பனானா யூஸ் பண்ணிருக்கோம், குட்னஸ் ஆஃப் அப்படின்றப்போ ஓகே அப்ப இது வந்து உங்களுக்கு ரெட் பனானா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். ஸோ அந்த வாழைப்பூ வந்து அந்த ரெட் பனானாவோட வாழைப்பூ. அதுக்கப்புறம் இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இது உமன்ஸோட அந்த மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள், இந்த மாதிரி ஒரு 3-4 விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. அப்ப அந்த விஷயத்த நம்ம மேஜரா நம்ம காமிக்கும் போது உமன்ஸ் ஈஸியா அட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நீங்க போகும்போது உங்க பேக்கேஜை வந்து நீங்க ரீவேம் பண்ணலாம். ஆனா பேக்கேஜோட டிசைன் தான் ரீவேம் பண்ணக்கூடாது. இது எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த காலத்துல ஹார்லிக்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா கண்ணாடி பாட்டில தான் இருந்தது, ஒரு ப்ளூ கலர்ல. ஆனா அதுக்கப்புறம் மார்க்கெட்ல எவால்வேட் ஆக நிறைய விஷயங்கள் வரும்போது அங்கிருந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க அட்டைப்பெட்டிக்குள்ள மாறினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இனி மார்க்கெட்ல வரும்போது பிளாஸ்டிக் டப்பாக்குள்ள வந்தாங்க, அப்புறம் பவுச்சுக்குள்ள வந்தாங்க. ஸோ எல்லா மார்க்கெட்லயும் ரீச் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சேஷே மார்க்கெட் வந்தாங்க. இந்த மாதிரி உங்க ப்ராடக்ட்டை அந்த ஸ்டேஜஸ் வர 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 நீங்க உங்க ப்ராடக்டோட பேக்கேஜிங் டிசைன்ஸை மாற்றக்கூடாது, பேக்கேஜிங் டைப்பை வேணா மாற்றலாம். ஸோ இதுதான் ஸ்டேஜஸ் ஆஃப் பேக்கேஜிங் சொல்லலாம். ஸோ இப்போ எனக்கு ஒருத்தர் மெசேஜ் போட்டாரு இது என்னென்ன அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நார்மலான ஒரு கவர் பவுச்சுங்க, ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்டாண்டப் பவுச், மூணாவது பாத்தீங்க அப்படின்னா சில்வர் ஃபாயில் பவுச், நாலாவது வந்து மெட்டல் கண்டெய்னர் இல்லைன்னா பேப்பர் டியூப் கண்டெய்னர்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இதோட பேரு. ஸோ இப்போ நான் ப்ராடக்ட் பண்ணிட்டேன், பொசிஷனிங் எல்லாருமே அதான் சொல்லல, நான் பேக்கேஜிங்கிறது மட்டும் கிடையாது, அந்த பேக்கேஜிங் எந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷன். ஸோ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் தான் ரொம்ப முக்கியம். மாஸ் மார்க்கெட், வேல்யூ மார்க்கெட், பிரீமியம் மார்க்கெட், நீஷ் மார்க்கெட். மாஸ் மார்க்கெட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பட்டி தொட்டிலாம் இருக்கிற பெட்டி கடை வரைக்கும் என் ப்ராடக்ட் போய் ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன், அது மாஸ் மார்க்கெட். அப்ப அந்த பெட்டி கடை வரைக்கும் ரீச் ஆகணும்னா உங்க ப்ராடக்ட் எப்படி இருக்கணும்னா அஃபோர்டபுள் காஸ்ட்ல இருக்கணும். இருக்கிறதுலே என் ப்ராடக்ட் தான் கம்மி விலை,
இருக்கிறதுல நான் நிறைய மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணுவேன், என்னோட சேல்ஸ் வால்யூம் ஹைல நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன், ஆனா என்னோட ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஒரு மாஸ் மார்க்கெட் எடுக்கிற ப்ராஃபிட்டுக்கும் ஒரு ப்ரீமியம் மார்க்கெட் எடுக்கிற ப்ராஃபிட்டுக்கும் டிஃபரன்ஸ் கிடையாதுங்க. மாஸ் மார்க்கெட்னா அதிக சேல்ஸ் பண்ணுவாங்க, லோ மார்ஜின்ல நிறைய பேர்த்த ரீச் பண்ணுவாங்க. ப்ரீமியம் மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமா சேல்ஸ் இருக்காது, கொஞ்சம் கம்மி சேல்ஸ் தான் இருக்கும், ஆனா அந்த ப்ராடக்ட்ல கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். அதாவது நிறைய பேர் நினைக்கிறேன் இந்த கொடுத்தா மட்டும் தான் எனக்கு லாபம் கிடைக்கும், இங்க கொடுத்தா லாபம் கிடைக்காது. நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் பிராண்டா இருக்கீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நீஷ் மார்க்கெட் தான் போக முடியும், அங்கிருந்து ப்ரீமியம் மார்க்கெட்டுக்குள்ள வர முடியும், அங்கிருந்து மாஸ் மார்க்கெட் வர முடியும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்ல எப்படி பெனட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதான். வேல்யூ மார்க்கெட் ரெண்டாவது. ஸோ மாஸ் மார்க்கெட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அடுத்த ரெண்டாவது பாத்தீங்கன்னா வேல்யூ மார்க்கெட். ஆல்ரெடி சூப்பர் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கடலை எடுத்து போய் விற்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கடைக்குள்ள ஒரு 5-6 பிராண்ட் இருக்கு, நானும் எடுத்து போய் விற்கிறேன் அப்படின்னா வைக்கலாம், வச்சா விற்குமா சொல்ல முடியாது. அங்க இருக்கிற 5ல எது அட்ராக்டிவ் இருக்கோ 5ல ஒரு 3 அட்ராக்ஷன் நல்லா இருக்கும், அந்த அட்ராக்ஷன்லயும் ஆஃபர் இருந்தா ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. இதுதான் வேல்யூ மார்க்கெட்னு சொல்லும். 5 செக் எண்ணெய் இருக்குன்னா அந்த 5 செக் எண்ணெய்லயும் எனக்கு என்ன 5மே செக் எண்ணெய் தான், என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அதோட இது வந்து 5% எக்ஸ்ட்ரா 10% எக்ஸ்ட்ரா தரேன், 5 ரூபா தள்ளுபடி 10 ரூபா தள்ளுபடி, வேல்யூவை வச்சு மார்க்கெட் பண்றதா வேல்யூ மார்க்கெட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க நல்லா பார்க்கலாம், விம் சோப்பு தான் ரொம்ப நாளா உங்களுக்கு வந்து பாத்திரம் விளக்குற சோப்பா இருந்தது. எப்ப ப்ரில் வந்ததோ 1+1 சோப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதோட இன்னைக்கு நல்ல எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கலாம், ஆசீர்வாத் ஆட்டாவும் பின்ஸ்பரி தான் மார்க்கெட் லீடரா இருந்தாங்க. இன்னைக்கு எப்ப ஃபார்ச்சூன் உள்ள வந்து 1 கிலோக்கு 1 கிலோ ஃப்ரீ போட்டாங்க, அரை கிலோ ஃப்ரீ போட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் என்ன சொல்லலாம், ஏற்கனவே மார்க்கெட்ல உள்ள ப்ராடக்ட்டுக்கும் எனக்கும் டிஃபரன்ஸ் இல்லை, ஆனா அவங்களோட நான் காம்பீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஏதாவது ஆஃபர்ஸோ ஃப்ரீயோ கொடுத்து வரதான் வேல்யூ மார்க்கெட் சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரீமியம் மார்க்கெட். மார்க்கெட்ல அதாவது நான் சொன்ன மாதிரி தான், ஸோ அஃபோர்டபிலிட்டி கிடையாது, என் ப்ராடக்ட்ல ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு, ஆனா அந்த ஸ்பெஷாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கறது. லக்ஸரி நீஷ் அப்படின்னா, நீஷ்னா லக்ஸரி நீஷ் என்னன்னா ரெண்டுமே இண்டஸ்ட்ரி மட்டும் தான் வேற, நீஷ் அப்படின்னா ஒரு சட்டன் கிரௌடுக்கு மட்டும். ஸோ ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் தான் இருக்குன்னா அந்த ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்ல வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ராடக்ட் விவசாயிட்டு இருந்து வந்திருக்கா, கெமிக்கல் போடாம இருக்கா, ஆனா காசு எவ்வளவுனா தரத்துக்கு ரெடியா இருக்கு அப்படின்வாங்க. இந்த மாதிரி உங்க ப்ராடக்ட்டை எங்க பொசிஷன் பண்ணலாம் அப்படின்றத நீங்க பிளான் பண்ணாதான் நீங்க கரெக்டான இடத்துக்கு மட்டும் நீங்க மார்க்கெட் பண்ண முடியும். ஸோ அதுதான் விஷயத்தை அனலைஸ் பண்ணி தான் பேக்கேஜிங் கொண்டு போகுது. எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படின்னா அந்த ஃபுட் பிராண்ட் என்ன விஷயங்கள்னா ஒரு ப்ராடக்ட் பண்ண போறேன், அப்போ நேம் வந்து கிளாசிக் செட்டிநாடு வைக்கிறேன். கிளாசிக் செட்டிநாடு அப்படின்றப்போ மக்களுக்கு பேர் ஓகே, அந்த விஷுவலைஸ் பண்ணலாம் அப்படின்றப்போ கிளாசிக் செட்டிநாடு கிளாசிக்ன்றப்போ 70 காலத்துல, அப்ப அந்த 70 காலத்துல ஒரு கிச்சன் 70s கிச்சன் தரையாது நின்றுதான் மிக கூடாது. ஸோ அப்போ செட்டிநாடு ஸ்டைல் அப்படின்றப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நின்று ஒரு பாயிண்ட் சேர்க்கிற மாதிரி இருக்கு. ஸோ வரணும் அப்படின்றப்போ அந்த லோகோவே பாத்தீங்கன்னா காத்தங்குடி டைல்ஸ் இருந்து ஒரு ஷேப் எடுத்தோம், காத்தங்குடி டைல்ஸோட கலர் எடுத்து லோகோ கொண்டு வந்தோம், அது ஒரு வீடு வச்சிருந்தோம். எதுக்காகனா செட்டிநாடுனா மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து சார் எதுவுமே கேட்கலங்க சார். கேட்கலையா சார்? எதுவுமே கேட்கல. கேட்கலங்க சார், எதுவுமே கேட்கல. கொஞ்சம் வந்து வாய்ஸ் வந்து இதாகுதுங்க சார். முன்ன கிளியரா இருந்தது, இப்ப கொஞ்சம் ஒரு 1 மினிட்டா வந்து ஒரு மாதிரி அந்த பிரீமியம் மார்க்கெட் அடுத்தாப்படி கேட்கலங்க சார். ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுதுங்க சார் உங்க சைடு. அஸ்வின் சார் இப்போ ஓரளவுக்கு ஓகேங்க சார். இப்போ ஸோ அப்ப இந்த ஒரு பிராண்டுக்கான அடையாளங்கள் அப்படின்னா நம்ம அந்த பிராண்ட் நேமுக்கு கிளியர் இருக்கு. ஓகே மேடம். ஸோ நெட்வொர்க் இஷ்யூ இருந்து இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு மேடம். ஸோ அந்த பிராண்டோட அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட லோகோ எப்படி கிரியேட் பண்ணலாம். ஸோ செட்டிநாடு அப்படின்னா மக்களுக்கு வந்து அந்த செட்டிநாடு ஸ்டைல்ல ஒன்று உங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லைன்னா ஃபுட்டு தான். ஸோ இது ஃபுட் பிசினஸ்ன்றப்ப ஃபுட்டு மேல ஃபுட்டு நிறைய கொடுக்க தேவையில்லை. அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபவுண்டரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து அந்த ஒரு பில்டிங் வச்சு கொண்டு வந்திருந்தோம். அடுத்தது அந்த ஷேப்ஸை தாண்டி அந்த ஃபவுண்டரோட அம்மா
ஸோ இதுக்குன்னா ஃபவுண்டரோட சென்டிமெண்ட்டாக அவங்க வந்து அடுத்த பிஸ்னஸை மூவ் பண்ணுறப்போ அந்த ஃபவுண்டரோட அம்மாவே வந்து ஒரு இல்லஸ்ட்ரேட் பண்ணி கொண்டு வந்தோம். எதனால இன்னைக்கு ஒரு கடைக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தோசை மிக்ஸ் அப்படின்றத நாங்கள் ஃபர்ஸ்ட் அந்த பிராண்ட்ல கொண்டு வந்த ப்ராடக்ட். எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா தோசை படமோ இல்லை அந்த கலர் மட்டும் வச்சிருப்பாங்க. இப்படி நம்ம வந்து ஒரு டிஃபரன்ஷியேட் பண்றோம்னா அங்கே வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகும் அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் நீங்க இந்த லாஸ்ட் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த பேக்கேஜிங். ஸோ அப்ப என்னன்னா உங்களுக்கு கடையில பார்த்தோன்னா ஸ்டாண்ட் அவுட். ஏன்னா இப்ப இவங்களோட மார்க்கெட் கடைங்களுக்கு தான் போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த இடத்துக்கு கொண்டு போறீங்கன்றத ஃபைன் டியூன் பண்ணி தான் அந்த பேக்கேஜிங் டைப் அதுக்கு மேல இல்லஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்தோம்னா ஈஸியா நம்ம வந்து மார்க்கெட்ல ரீச் பண்ண முடியுங்க. இதுதான் என்ன சொல்லுவோம்னா உங்களுக்கு விஷுவல் பிராண்டிங் சொல்லுவோம். ஸோ இன்க்ளூடிங் நாங்க அவங்களுக்கு என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே பிராண்ட் ஸ்டைல்ல இருக்கிற ஒரு சாரீ. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் டிஷர்ட்ஸ் எல்லாம் யூனிஃபார்ம் போடுறோம். ஆனா கிளாசிக் செட்டிநாடுனா ஒரு 70-80 காலத்துல இருந்த செட்டிநாடு பிராண்டுன்றப்போ அந்த காலத்துல டிஷர்ட் கிடையாது. அப்ப அந்த பிராண்டோட ஃபவுண்டருக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த பிராண்டோட பிரைமரி கலர்லயே அந்த சாரியும் அதுக்கப்புறம் பிராண்டோட செகண்டரி கலர்லயே அவங்களோட பார்டர்ஸ் அண்ட் பிளவுஸ் எல்லாம் கொண்டு வரும்போது என்ன மக்களுக்கு டாக் ஆஃப் த டவுன் ஆகும். ஸோ நம்மளை பத்தி பேசுறதுக்கு எதையாவது ஒண்ணு உருவாக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல. ஸோ இப்படியெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்க விஷுவல் கண் வழியா உங்களை பார்க்கும்போது திரும்பி பார்க்காம போக மாட்டாங்க. எக்ஸாம்பிள் ஒரு 10,000 பேர் வர ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஈவெண்ட்ல எனக்கு ஒரு 8,000 பேர் எனக்கு திரும்பி பார்க்கணும்னா இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நீங்க பண்ணணும். ஸோ அப்பதான் ஏன்னா மக்களுக்கு இவ்வளவு தூரம் விளம்பரம் பண்ணியே திரும்ப இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து டிஃப்ரெண்டா எப்படி எல்லாம் நீங்க வந்து உங்க பிராண்டை காமிக்க முடியும் அப்படின்றது பிளஸ் அந்த பேக்கேஜிங். ஸோ இதுதான் என்ன சொல்லணும் விஷுவல் பிராண்டிங் நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்தது உங்களுக்கு சில பேக்கேஜஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. ஸோ சஸ்டைனபிள் பேக்கேஜ் நம்ம பேசணுங்களா? ஸோ நான் வந்து ஒரு மசாலா பொடி தயாரிக்கிறேன். ஆனா நான் இப்பதான் ஒரு ஸ்டார்ட் அப் மிட் லெவல் பிராண்டு. என்னால நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியாது. என்கிட்ட ஒரு 14 வெரைட்டி மசாலாஸ் இருக்கு அப்படின்னா அந்த 14 வெரைட்டி மசாலாஸுக்கும் நான் வந்து பாக்ஸஸ் பண்ண ஒன்னொன்னு மினிமம் 1000 தான் பண்ண சொல்றேன்னா 14,000 பாக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா அப்படி பண்ண தேவையில்லை. நீங்க வெறும் ஒரு 2,000 பாக்ஸ் மட்டும் உங்க பிராண்டை போர்ட்ரேட் பண்ணி நீங்க ரெடி பண்ணிட்டு கீழே இந்த பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா கலர் கலரா இருக்கிறது வந்து பிரிண்ட் கிடையாது, லேபிள் தான். ஸோ இந்த மாதிரி நீங்க லேபிள்ஸ் கொடுக்குறீங்கன்னா நீங்க வெறும் ஒரு 2,000 பேக்கேஜ் ரெடி பண்ணிட்டு அதுல லேபிள்ஸ் மட்டும் கலர் டிஃபரன்ஷியேட் பண்ண நீங்க எத்தனை ப்ராடக்ட் வேணாலும் நீங்க கொண்டு வரலாம். ஸோ புதுசா நான் இனோவேட் பண்றேன். வெறும் ஒரு 100 ஸ்டிக்கர் போட்டு இதுல இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் விற்கல அப்படின்னா திருப்பி நீங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை விட்டுட்டு அடுத்த ப்ராடக்ட் போகலாம். ஸோ ஆடிபிளா இருக்கா இல்ல லோவா இருக்குங்களா? இப்போ ஓகேங்க சார். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த பேக்கேஜ் சூஸ் பண்றீங்களோ நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி கொண்டு வரலாம். ஒன்ஸ் நீங்க மார்க்கெட் ரீச் ஆகி ஒரு லெவல் கடை வேலையா நீங்க அடுத்த லெவல் போயிட்டே இருக்கீங்கன்னா அப்போ இந்த ஸ்டிக்கர்ஸ் எடுத்துட்டு பாருங்க அதே பிராண்டுக்கு இந்த மாதிரி நாங்க கொண்டு வந்துடும் டிசைன்ஸ். இந்த மாதிரி நீங்க ஒரு சாய்ஸ் யோசிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா மெட்டல் டின். எதுக்காக மெட்டல் டின் யூஸ் பண்ண முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இது வந்து மதுரை ஒரு பேஸ் பிராண்டு தான். அவரோட மெயின் விஷயம் என்னன்னா நான் மதுரைக்குள்ள இருக்கிற சூப்பர் மார்க்கெட் என்கிட்ட ஓன் ஸ்டோர் இருக்கு. என்னோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க, என் கடையில வாங்கிட்டு இருக்காங்க, நான் டோர் டெலிவரி கொடுக்குறேன். நான் இப்ப அடுத்தது என்ன வேலை விட்டாருன்னா நான் இங்க மதுரைக்குள்ள இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ஸ்ல என்னோட பேக்கேஜ் நான் கொடுக்கணும் அப்படின்றப்போ மதுரையில் உள்ள சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்னு அட்டைப்பெட்டி இல்லைன்னா பவுச் தான் இருந்தது. அப்ப அந்த இடத்துல ஒரு டிஃபரன்சியேஷன் பண்ணாதான் மக்கள் எடுப்பாங்க. அதனால டியூப் பாக்ஸ். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது இது வந்து ஒரு 3-4 இயர்ஸ் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா கணக்குள்ள பெருசா நியூட்ரிஷன் மிக்ஸ் அப்படின்றது இல்ல. அப்ப அந்த ப்ராடக்ட் தான். ஸோ ஏன்னா பிராண்டை பார்த்து வர மாட்டாங்க, அந்த ப்ராடக்ட்காக தான் எடுப்பாங்கன்றப்ப அந்த பேர் ஃபர்ஸ்டா தெரியணும். அடுத்தது பிராண்டு, அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் எடுக்கிறதுனால என்ன பயன். ஸோ நான் ஒரு மாடர்ன் கன்வீனியன்ஸ் மக்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறேன். ஸோ நான் கோயம்புத்தூர், பெங்களூர் இந்த மாதிரி ஒரு மெட்ரோ சிட்டிஸ்ல நான் கொடுக்க போறேன் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம்னா சூப்பர் மார்க்கெட் இல்ல ஆன்லைன் தான் கவர் பண்ணுவோம். அந்த இடத்துல வந்து நம்ம கச்சன்னு ஒரு டீட்டெயில் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வர கன்சூமர் எடுக்க மாட்டாங்க. ஸோ சைக்காலஜிக்கலா இன்னொரு விஷயம் சொல்றாங்க. எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கார்பரேட் ஆஃபீஸ்க்குள்ள போறீங்க, அதுல ஒரு ஃபவுண்டர் சிஇஓ ரூம்குள்ள போறீங்க. அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா டேபிள் மேல கண்டிப்பா ஒரு 2-3 ஒரு லேப்டாப் இருக்கு, ஒரு மொபைல் ஸ்டாண்ட் இருக்கு, ஒரு புக் இருக்கு, ரைட்டிங் புக் இருக்கு. அந்த டேபிள் அவ்வளவு ஃப்ரீயா இருக்கும். அந்த சுத்தியுமே ஆம்பியன்ஸ் வந்து செமையா இருக்கும்போது உங்களுக்கு மைண்ட் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ உங்க வீட்லயே நீங்க பாருங்களேன், ஒரு ரூம் இருக்கு, ரூம்ல அட்லீஸ்ட் ஒரு 10-15 பொருள் தான் இருக்கு அப்படின்னா உங்க மைண்ட் செமையா ஒர்க் ஆகும். இதுவே நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போறீங்க, டேபிள் மேல லெஃப்ட்ல ஒரு 50 ஃபைல் இருக்கும், ரைட்ல ஒரு 50 ஃபைல் இருக்கும், நடுவில் அவ்வளவு இருக்கும், ஒரு பேட் வச்சு எழுதுவாங்க, பின்னாடி சுத்தியுமே ஃபைலா இருக்கும். ஆனா உங்க மைண்ட் அந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாவே ஓடிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஹியூமன் சைக்காலஜி. அப்போ உங்க ப்ராடக்ட்ல நான் எல்லாத்தையும் போட்டு நான் வந்து பேக்கேஜ் மேல டிசைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா மக்களுக்கு படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது.
இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க வீட்டுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் வருது, நியூஸ் பேப்பர்ல 2 பிட் நோட்டீஸ் வருது. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா சத்யா டிவியோட விளம்பரம். ஸோ இப்போ நியூ இயர் வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் வருது. ஸோ சத்யால டிவி மட்டும் கிடையாது, நிறைய இருக்கும். ஆனா டிவிக்கான விளம்பரம் அப்படின்றப்ப அந்த நோட்டீஸ்ல டிவி மட்டும் மேஜரா போட்டுட்டு அந்த டிவியோட ஸ்பெஷாலிட்டி மட்டும் தான் போட்டிருப்பாங்க. இதுவே ஒரு சித்த வைத்தியசாலை நோட்டீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எந்த போட்டோ இருக்காது, ஃபுல்லா கண்டென்ட் எஸ்ஏ மாதிரி எழுதியிருக்கும். நீங்க எடுத்தோன்னே எதை பார்ப்பீங்க? ஸோ இதை வச்சுதான் இதுதான் ஹியூமன் சைக்காலஜி. ஸோ நீங்க எப்படி ஒரு பிராண்டை அணுகுறீங்க, எப்படி ஒரு ப்ராடக்ட் அணுகுறீங்களோ அந்த மைண்ட் செட்டோட அந்த டிசைன்ஸ்ல நீங்க உங்க பிராண்ட் அணுகினா பரவாயில்ல. நீங்க கடையில போய் நான் எடுக்கும் போது அட்ராக்டிவா தான் இருந்தா தான் அந்த பேக்கேஜ் எடுப்பேன் இருக்கும். ஆனா உங்க பிராண்டு உங்க ப்ராடக்ட் வரவுன்னா உடனே என்னன்னா காஸ்ட் ஃபேக்டர் வந்ததுக்கு அப்புறம் இல்ல இப்போதைக்கு நான் ஸ்டிக்கர் ஒட்டினா போதும், சின்னதா நான் எழுதிட்டா போதும் அப்படின்னா எப்படி உங்க ப்ராடக்ட் விற்கும்? ஸோ நீங்க எப்படி அப்ரோச் பண்ணீங்களோ அதே மாதிரி தானே மத்தவங்க உங்க பிராண்டையும் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நான் ஒரு ஈஸி கன்வீனியன்ஸ் மக்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பேக்கேஜே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்த உடனே என்னன்றது புரியணும். ஸோ அந்த ப்ராடக்ட்ல என்ன இன்கிரீடியன்ஸ், ஸோ விஷுவலாவும் கண்டென்ட்டாவும் கஜான்னு ஏத்தாம கரெக்டா என்ன சொல்ல வரமோ அந்த விஷயத்த மட்டும் பேக்கேஜ்ல வச்சுட்டு மீதி எல்லா விஷயத்தையும் உங்க மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல கொடுத்துருங்க. இங்கேயே இல்லைன்னா பின்னாடி பக்கம் எடுத்து போயிடுங்க. இங்கேயே எல்லா இன்ஃபர்மேஷன் நான் ஃப்ரண்ட்லயே போட்டுருவேன் அப்படின்னீங்கன்னா எப்படி மக்களுக்கு படிக்க முடியும்? அப்ப உங்க மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல என்ன சொல்வீங்க? இதே ரிப்பீட்டா திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான். ஸோ இதுதான் நான் சொல்றது ஈஸி கன்வீனியன்ஸா உங்க பிராண்ட் ஈஸி கன்வீனியன்ஸ் மக்களுக்கு எடுத்துட்டு போறீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட பேக்கேஜிங் டிசைன்ஸ் இந்த மாதிரி கிளீன் அண்ட் நீட்டா இருக்கணும். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா புது இன்கிரீடியன்ஸ் மார்க்கெட்ல இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இன்கிரீடியன்ஸ் ப்ராடக்டே இல்லை, அந்த மாதிரி நான் ஒரு ப்ராடக்ட் நான் கொண்டு வர போறேன் அப்படின்னா அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா ஸோ அப்போ அந்த ப்ராடக்டை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பெருசா காமிக்கணும். அதாவது ப்ராடக்டோட ஃபிளேவர் பனானா ஃபிளார் அப்படின்றது அதுலயும் இது என்னன்னா ஒரு மால்ட்டு அந்த விஷுவலா அந்த வாழைப்பூ அப்படி காமிக்கும் போது என்ன ஆகும்னா இது வரைக்கும் ஒரு ஃபார்முலேட்டட் ப்ராடக்டே ஒரு கடைக்குள்ள பார்த்துட்டு இருந்தவங்க திடீர்னு என்னன்னா ஒரு பனானா ஃபிளார்ல, ஏன்னா இப்போ கேரட் மால்ட் பீட்ரூட் மால்ட் இதெல்லாம் கூட நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அப்ப அந்த இடத்துல இது பனானா ஃபிளார்ல ஒரு மால்ட் அப்படின்றப்போ கண்டிப்பா இது ட்ரை பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் எல்லாருமே எடுக்க நினைப்பாங்க. அதுலயும் இது குடிக்கிறதுனால என்ன பலன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னொரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா நம்ம ப்ராடக்ட்ல. காரணம் என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி நார்மலா ஒரு கேரட் மால்ட் பீட்ரூட் மால்ட் கூட ஈஸியா செஞ்சிடலாம். ஆனா பனானா ஃபிளார் மால்ட்னா நீங்க நினைச்சு பாருங்க எத்தனை வாழைப்பூவை உரிச்சு இந்த மால்ட் செய்யணும். அப்ப அந்த காஸ்ட்ல எங்க வைக்க முடியும்? ப்ராடக்ட்ல தான் வைக்க முடியும். ஆனா இது அப்ப ஹை பிரீமியம் ப்ராடக்ட் தான். ஆனா ரிசல்ட் அப்படின்றப்போ மக்கள் எடுக்கிறது. ஏன்னா இன்னைக்கு ஃபுட்டுக்கு மக்கள் எவ்வளவு வேணா இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. முன்னாடி மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறது. அதான் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க ஒரு ஃபுட் திருவிழால எவ்வளவு வேணாலும் காசு கொடுத்து ஃபுட்டு சாப்பிட ரெடியா இருக்கு. இன்னைக்கு நார்மலா பாத்தீங்கன்னா மாசத்துக்கு அட்லீஸ்ட் 2 தடவையாவது நம்ம ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் போயிட்டு மினிமம் ஒரு 1000 to 2000 rupees பில் பே பண்ணி சாப்பிடுறோம். அப்படின்றப்போ ஒரு ஹெல்த்தி ஃபுட்டுக்கு இன்னைக்கு மக்கள் ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இல்லைன்றதே கிடையாதுங்க. ஈஸியா ஸ்பெண்ட் பண்றது ரெடியா இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி அவங்க கண்ணு முன்னாடி நம்ம காமிக்கிறதுக்கு தான் நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நீங்க குஷிமே படாதீங்க, உங்க ப்ராடக்ட்ல ரியல் வேல்யூ வைங்க. ஸோ ஒரு சக்தி மசாலா 10 ரூபா இருக்குன்னா சக்தி மசாலா அவங்க குவாலிட்டிக்கு 10 ரூபா. ஆனா நீங்களும் அதே மாதிரி 10 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க 10 ரூபாய்க்கு விற்க முடியும். ஆனா க்ரோ ஆகிற ஸ்டேஜ்ல 10 ரூபாய்க்கு விற்க முடியாது. ஏன்னா இப்போ இந்த ஸ்டேஜ்ல நீங்களே எல்லாத்தையும் பார்ப்பீங்க, நார்மலா ஏதோ ஒரு பேக்கிங்ல போவீங்க. அடுத்த ஸ்டேஜ்ல நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல போறீங்கன்னா நீங்க மினிமம் 40% மார்ஜின் கொடுத்துதான் ஆகணும். அப்ப 40% மார்ஜின் அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க எப்படி 0 மார்ஜின்ல வேலை செய்ய முடியுமா? 6 மாசத்துல அந்த பிராண்டே நிக்காது. மேக்ஸிமம் சொல்லுவாங்க இன்னைக்கு நீங்க கரெக்டா உங்க பிரைஸ் பிக்சேஷன் பண்ணல அப்படின்னா 3 வருஷத்துக்குள்ள இன்னைக்கு ஒரு 75% பிராண்டு காணாம போயிடுது. 5 வருஷத்துக்குள்ள 95% பிராண்டு. ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் அருள்முருகன் சார் அவர் சொன்ன விஷயம் தான். ஸோ 5 வருஷத்துல ஒரு 95% பிராண்ட் காணாம போறதுக்கு காரணமே என்னன்னா இன்னைக்கு பிரைஸ் பிக்சேஷன் கரெக்டா இல்லாததுதான். ஸோ அந்த மாதிரி பேக்கேஜ்லயும் நீங்க கரெக்டா டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அவங்களுக்கு என்ன காமிக்கணும்ன்றத புரிஞ்சு நீங்க அதுல போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் ரீச் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் மார்க்கெட்டிங். ஸோ நான் டைம் ரொம்ப கம்மியா இருக்கனால மார்க்கெட்டிங் சிம்பிளா சொல்லிடுறேன். நீங்க ஒரு ஃபுட் மேனுஃபேக்சரர்ஸா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 2 சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் போகணும். ஒன்னு இன்ஸ்டா, இன்னொன்னு லிங்க்டின். லிங்க்டின் மூலமா உங்களை மாதிரி நிறைய ஃபவுண்டர்ஸ் அண்ட் சிஇஓஸ் ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும்.
ஸோ நான் லிங்க்டின் உள்ள என்ட்ரு ஆனா கொஞ்ச காலத்திலேயே நான் என்ன பண்ணேன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா மில்கி மிஸ்டோட ஓனர் கூட என்னால ஈஸியா பேச முடியுது. ஸோ இந்த மாதிரி பெரிய 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 பிராண்ட் ஃபவுண்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லிங்க்டின்ற ஒரு தளத்துல நிறைய பேர் இருக்காங்க. நீங்க எல்லாத்தையுமே ரீச் பண்ண முடியும். ஏன்னா அதான் சொன்னேன், அந்த காலத்துலதான் ஒரு ஒரு பெரிய நிறுவனத்தோட ஓனரை பார்க்கணும் அப்படின்னா நிறைய அப்பாயின்மெண்ட் வாங்கணும், நிறைய பேர்த்த தாண்டி போகணும். இன்னைக்கு சோஷியல் மீடியா கையில இருக்கு. அந்த சோஷியல் மீடியா எல்லாருமே இருக்காங்க. நீங்க கரெக்டான ஒரு வேல்யூ சிஸ்டத்துல இருக்கீங்க, நீங்க சூப்பரா ஒரு விஷயம் பண்றீங்கன்னா அவங்க வந்து தேடி உங்களை வந்து பாக்குறாங்க. ஸோ அப்போ அவங்களோட பேஜ்ல தெரியுற மாதிரி நீங்க உங்களோட கண்டென்ட்டை பொசிஷன் பண்ணா இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட் ஓனர்ஸை நீங்க ரீச் பண்ண முடியும். பவர்ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா லிங்க்டின். அதே இன்ஸ்டா. ஸோ உங்க பொருள் விற்கிறதுக்கான தளம். ஸோ கடையில இந்த மாதிரி எல்லாம் தாண்டி இன்னைக்கு இன்ஸ்டா மேக்ஸிமம் பாருங்களேன், இன்னைக்கு எல்லார் கையிலயும் ஒரு மொபைல் இருக்கு. அந்த மொபைல் இன்ஸ்டால தான் இருக்காங்க. நடந்து போனாலும் இன்ஸ்டா தான் பாக்குறாங்க, உட்காந்துருந்தா இன்ஸ்டா தான் பாக்குறாங்க. அப்ப என்னன்னா இன்னைக்கு மக்களோட விஷயங்கள் எங்கன்னா இன்ஸ்டால தான் இருக்குன்னா, அப்ப நீங்க அந்த இடத்துல போய் உங்களோட ப்ராடக்ட்டை பொசிஷன் பண்ணீங்கன்னா தாராளமா விற்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பேக்கேஜிங் மட்டும் இல்லாம பேக்கேஜிங் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இனோவேட் பண்ண விஷயம் என்ன, அதுக்கு எப்படி அவேர்னஸ் பண்ணலாம், இல்லைன்னா எந்த மக்களுக்கு என்ன தேவை, அதை எப்படி நான் வந்து புரிய வைக்கிறது, அந்த விஷயத்த பேக்கேஜிங் மேல டிசைன் பண்ணிட்டு அந்த பேக்கேஜிங் கூட முடியாம நீங்க எந்த இடத்துல கொண்டு போய் அந்த ப்ராடக்ட் விற்க போறீங்களோ அந்த இடத்துல நீங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்றத நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா, அதான் சொன்னேன், இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை ஒரு லெவலுக்கு ரீச் ஆகி அது சம்பாதிக்கணும்னா ஒரு 18 வருஷத்துல 20 வருஷம் ஆகுது. ஆனா இன்னைக்கு நான் ப்ராடக்ட் தயாரிக்கிறேன், நாளைக்கு ஒரு பெரிய லெவல்ல வரணும் அப்படின்னா எப்படி சாத்தியமே கிடையாது. மினிமம் நீங்க மார்க்கெட்ல ரீச் ஆகிறதுக்கு 1 to 1.5 வருஷமாவது ஆகும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா எவால்வேட் ஆகி நீங்க மார்க்கெட்ல ரீச் பண்ண முடியும். ரொம்ப ஷார்ட் டைம்ல ரீச் ஆகும், ஷார்ட் டைம்ல டவுன் ஆகிடும். ஆர்கானிக்கா நீங்க வந்து க்ரோ பண்ணலாம். எடுத்தோன்னா எனக்கு 3 மாசத்துல பெருசா சேல்ஸ் இல்லைன்னு க்ளோஸ் பண்ணாதீங்க. அந்த சேல் நடக்கிறதுல எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் இருந்தது, என்னென்ன விஷயங்கள் நம்ம வண்டி பண்ணலாம், ஸோ எப்படி நம்ம பேக்கேஜ் இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி நம்ம பிராண்டிங் இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் என்ன இனோவேட் பண்ணிட்டே வரலாம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா மார்க்கெட்ல ஜெயிக்கலாம். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஸோ பவித்ரா அவங்களையும் ரீச் பண்ணலாம். உங்களுக்கு வேற ஏதாவது சப்போர்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா இல்லை என்னையும் ரீச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா பவித்ரா ஏதாவது டைம் இருக்கு அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கண்டிப்பா. ஹலோ சார், குட் ஈவினிங். குட் ஈவினிங். என்னோட வந்து ஃபுட் இல்லைங்க சார், அது எப்படி சார் இது பண்றது? உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ங்க? மேட்டுங்க சார். மேட்டு. ஸோ அந்த மேட் ஓகேங்க. மேட் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எந்த வழியா நீங்க சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பண்றதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும்? இப்ப இவ்வளவு நேரம் சொன்னது வந்து பிராண்டு, பேக்கேஜ் அதை சொல்லிட்டு இருந்தீங்க. சரிங்க. எனக்கு வந்து மேட்ன்றதால எப்படி அடுத்த ஸ்டெப் எப்படி பண்றது? மேடம் மேட் அப்படின்னா என்ன மேடம்? கால் மிதி மாதிரியா இல்ல என்ன இது மேடம்? ஆமா சார், ஃப்ளோர் மேட்டுங்க சார். ஸோ ஓகே மேடம், அந்த ஃப்ளோர் மேட்ல நீங்க என்ன இனோவேஷன் கொடுக்க முடியும் மேடம்? கொஞ்சம் லைஃப் வர்ற மாதிரி இருக்குங்க சார், லைஃப் லாங் வர்ற மாதிரி மேட்டு அது பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க. நார்மலா இருக்கிற மாதிரி இல்லாம லைஃப் வர்றது, என்னோடது வந்து லைஃப் வரும். ஓகேங்க மேடம், நீங்க விகேசி அப்படின்ற ஒரு செருப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே சார், தெரியுங்க சார். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களது ஒண்ணுதான் மேடம். ஸோ விகேசி என்னன்னா அவங்க பிராண்ட் ஆரம்பிச்ச புதுசுல என்னோட ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா லைஃப் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லி அவங்க மார்க்கெட் பண்ணாங்க. அவங்க டிசைன்ஸ் பத்தி போடல, அவங்க வந்து நான் எனக்கு ரொம்ப மாடர்ன் டிசைன்ஸா இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஸோ அப்ப லைஃப் அதிகமா வரணும் அப்படின்னா யாரை டார்கெட் பண்ணணும்னா ஒரு 35-40 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் லைஃப் எதிர்பார்ப்பாங்க. அந்த ப்ராடக்ட்ல அழகா இருக்கணும்னு பார்க்க மாட்டாங்க, ஆனா எனக்கு லைஃப் வரணும்னு பார்ப்பாங்க. அப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு ஏஜ் கேட்டகரி, அடுத்தது லைஃப் வரணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் உங்களோட பிளஸ் பாயிண்டோ இதை நீங்க சொல்லணும். இந்த நீங்க விகேசில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏஜ் பீப்புளுக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க லைஃப் அதிகம் அப்படின்னா அப்போ உங்க பிராண்ட்ல அந்த யூனிக்னஸே லைஃப் தான் அப்படின்றத போர்ட்ரேட் பண்ணி இன்னும் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி, அதான் சொன்னேன் லைஃப் அப்படின்றது ஒரு விஷயம், இந்த மாதிரி என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்றது இன்டெப்தா நம்ம வந்து கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மக்களுக்கு லைஃப்னால என்ன இருக்கும். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு மாத்தணும்னு நினைக்கிறாங்க, ட்ரெண்ட்ல இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நினைக்கிறாங்க. அப்ப நீங்க லைஃப் வேணும்ன்றப்போ அவங்க எங்க இருப்பாங்க? ஒரு சிட்டி சைட்ஸ் மக்களோட நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா பட்ஜெட்டட் பீப்புள் தான். உங்களோட மார்க்கெட்டிங்கே பாத்தீங்கன்னா அஃபோர்டபிலிட்டியில மிடில் கிளாஸோ இல்ல பிலோ மிடில் கிளாஸ்ல இருக்கிற மக்கள் தான் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ். அதுவும் உங்களோட செக்டார்னு பாத்தீங்கன்னா டயர் 2 டயர் 3 சீரிஸ்ல இருக்கவங்க. இந்த மாதிரி நீங்க பிரிச்சு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா கரெக்டா உங்களை ரீச் பண்ணலாம். ஸோ அது இன்டெப்தா இன்னி கொஞ்சம் நீங்க பார்க்கணும் மேடம். ஸோ அந்த அதை உங்ககிட்ட கொடுத்துருக்கிற கஸ்டமர்ஸ் மேட் லைஃப் வருதுன்னு ஓகே, அதை தாண்டி இன்னும் அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புகளை நீங்க எப்படி மீட் அவுட் பண்ண முடியும், அதுவும் எப்படி நீங்க காஸ்ட்ல கொடுக்க முடியும்.
ஓகே சார். சார் இது வந்து ரொம்ப தேங்க்யூ, யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். இப்போ வந்து நம்மளது வந்து இந்த சீசேம் லட்டு மில்லட்ல வந்து ஒரு சில இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ கம்பைன்டு ப்ராடக்டா பண்ணணும்னா அது எப்படிங்க சார் மார்க்கெட்டிங்ல எடுத்துட்டு போகுது, பேக்கேஜிங் புரியல மேடம். கம்பைன்டு மார்க்கெட்னா புரியல சார், எனக்கு எப்படி சொல்றீங்க சார்? இப்போ ஒரு பாக்ஸ்ல வந்து ஒரு 4 விதமான லட்டுஸ் இருக்கு சார். இது சீசேம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடல உருண்டை, இந்த மாதிரி மிக்ஸ்டா இருக்கும்போது அது எப்படிங்க சார் எடுத்துட்டு போறது இது? ஏன்னா இது நாங்க கார்பரேட்டுக்காக யோசனை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல. ஸோ அந்த மாதிரி இதுக்கு எப்படிங்க சார் பேக்கேஜிங் எடுத்துட்டு போறது? சார் இப்போ நீங்க 4 லட்டும் சேர்த்து வச்சு, நான் என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் வித் உங்க ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுங்க. இந்த 4 ப்ராடக்ட்டையும் உங்க பேக்கேஜ்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட 1/4 கிலோ ஸ்வீட் பாக்ஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 4 லட்டையும் சேர்த்து உள்ள வச்சு பாருங்க. உள்ள வச்சு நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு 10 பாக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு மேல டேட் எழுதி வைங்க. எனக்கு நீங்க சொல்ற பெயின் பாயிண்ட் என்னன்னா, இந்த 5 லட்டும் சேர்த்து வச்சா டேஸ்ட் மாறிடுது, ஃபிளேவர் மாறிடுது, அப்படி சொல்றீங்களா? இல்லைங்க சார், ஆல்ரெடி நம்ம தனித்தனியா இங்க வந்து மேனுஃபேக்சர், நம்ம பேக்கரி ப்ராடக்ட் தான் சார் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து ஆல்ரெடி கடைங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்பிள் பேக்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல எதுவுமே வந்து அதிகமா பிராண்டிங் பண்ணதுல ஸ்டிக்கர் ஓரியன்டா கொடுக்குறோம் சார். இப்ப அதுல இருந்து அடுத்த கட்டம்னு பார்க்கும்போது சரி கார்பரேட்டுங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓரியன்டா கொடுக்கலாம் அப்படின்னும் போது சரி அதுல மிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த லட்டுஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது எங்களுக்கு தாட் ப்ராசஸ். லைக் ஒரு 2 விதமான கடலபருப்பி இருக்கும், 2 விதமான எள்ளுருண்டை இருக்கும், 2 விதமான இதான இதுல நாங்க டேஸ்ட்டுக்காக சொல்லலைங்க சார். இப்ப அது வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஒரு கம்பைன்டு ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு கார்பரேட்டுக்கு கொடுக்கும்போது சார் அது பேக்கேஜிங் வைஸ்ல சரி, மார்க்கெட்டிங் வைஸ்ல. சோ அப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா கிஃப்டிங் மார்க்கெட்டிங். நாங்க ரீசெண்டா நீங்க கேக்குறது பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு கடலை மிட்டாய், மதுரையோட ஃபேமஸ் கடலை மிட்டாய் பிராண்ட் வந்து கணேஷ் விலாஸ்ங்க. கணேஷ் விலாஸ் அவங்க வந்து இது வரைக்கும் பெட்டி கடை இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் இங்க மட்டும்தான் வந்து அவங்க ப்ராடக்டை சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க ரீசெண்டா அவங்களோட ஸ்டோர்ஸோட சேல்ஸை வந்து நாங்க ரீவம்ப், அதாவது ஸ்டோர்ஸோட சேல்ஸை ஃபுல்லாவே நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம் எப்படி விக்குதுன்னு. ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு அவங்க கிட்ட ப்ராடக்ட் வாங்கி போய் தட்டில் வைக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்தது. அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா 2 டைப் ஆஃப் பேக்கேஜ் ரெடி பண்ணாங்க. என்னன்னா உங்களுக்கு வந்து ஒண்ணு வீட்டுல சின்ன சின்ன ஃபங்க்ஷன், குழந்தை பிறந்த ஃபங்க்ஷன், இல்ல ஒரு சின்ன வளகாப்பு இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அழகான ஒரு கைப்பிடி வச்ச ஒரு பாக்ஸ், அதுக்குள்ள 30 ரூபா ஒருத்தர் 30ல இருந்து 50 ரூபாய்க்கு கஸ்டமர் என்ன கேட்கறாங்க உள்ள போட்டு பாக்ஸோட காஸ்ட் 8 ரூபா வச்சு அவங்க சேல் பண்ணாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா கஸ்டமைஸ்டா என்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு, இதுல நீங்க என்ன கேட்கறீங்களோ போட்டு தரலாம் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக. அந்த மார்க்கெட் நல்லா இருந்துச்சு. 2வது ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா கார்பரேட்ஸ், அதாவது மதுரையில இருக்கிற ஜுவல்லரிஸை டார்கெட் பண்ணோம். ஸோ தங்க மாளிகை, கிருஷ்ணா ஜுவல்லரி, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நகை வாங்கும் போது இவங்க கிட்ட கடல பருப்பி வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ வாங்கி ஏதோ ஒரு பேக்ல போட்டாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா நீங்க கிட்டத்தட்ட நீங்க 1000 பேக்கா வாங்குறீங்க அப்படின்னா நாங்களே உங்களுக்கு பாக்ஸ் ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு பேசணும்னா அப்ப சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. என்னன்னா ஒரு டைம் என்னன்னா அந்த பிராண்டோட டிசைன்ஸை எடுத்து அப்படியே ஒரு பேக்கேஜிங்ல ரெடி பண்ணி அவங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிச்சு அதுல வந்து அவங்க ஒரு எத்தனை ரூபா வேல்யூ கேட்கறாங்களோ அதுல உள்ள வச்சு கொடுக்கும்போது ரிப்பீட் ஆர்டர் வர ஆரம்பிச்சது. ஏன்னா மற்ற பிராண்ட் கிட்ட போகாம இந்த பிராண்ட்ல மட்டுமே, கணேஷ் விலாஸ்ல மட்டுமே அவங்க ரிப்பீட்டா ஆர்டர் பண்ணாங்க. ஏன்னா ஒரு மாசமும் 2000 இருந்து 4000 பாக்ஸ், ஒரு பாக்ஸோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 50 ரூபாய் இருந்து 70 ரூபா. பாருங்க எவ்வளவு பிசினஸ் இருக்கு. இந்த மாதிரி நீங்க அதாவது கிஃப்டிங்ற செக்மெண்ட்லயே நிறைய இருக்கு. இன்னொன்னு பண்ணோம், என்ன பண்ணோம்னா ரக்ஷாபந்தன் கிஃப்ட்னு கொண்டு வந்தோம். ஸோ ரக்ஷாபந்தனுக்கு எல்லாமே என்னன்னா ராக்கி கட்டது இல்லாம ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்ப என்னன்னா ஸ்டேஷனரி கடைகள்ல இவங்க ப்ராடக்ட்டை இப்படி லான்ச் பண்ணோம். எந்தெந்த ஸ்டேஷனரி கடை, அதாவது இது வரைக்கும் பெட்டி கடையும் சூப்பர் மார்க்கெட் மட்டும் இருந்ததுல ஸ்டேஷனரி ஷாப்ல வந்து ஒரு 10 ஸ்டேஷனரி ஷாப்ல அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணோம். ரக்ஷாபந்தன் கிஃப்ட்னே அந்த பேக்கேஜை ரெடி பண்ணி ராக்கி வாங்குறவங்க எல்லாருமே மைக் யாரோ ஓபன் பண்ணிட்டாங்க, கிளியரா வர மாட்டேங்குது சார், எக்கோ வருதுங்க சார். இப்போ கரெக்டா இருக்குங்களா? சோ இந்த மாதிரி நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. எந்த டார்கெட் ஆடியன்ஸ் நீங்க ஸ்டேஷனரி கடையில கொடுத்து விற்க போறீங்களா, பேக்கரியில கொடுக்குறீங்களா? பேக்கரி கொடுக்குறீங்கன்னா பர்த்டே கிஃப்ட் கஸ்டமைஸ்டா நீங்க பேர் போட்டு தர முடியுமா? ஸோ கிஃப்டிங் செக்மெண்ட்டுக்குள்ள போறீங்கன்னா உங்க பேக்கேஜிங் அட்ராக்டிவா இருக்கணும். முடிஞ்ச அளவு கஸ்டமைசேஷன் பண்ண முடியுமா? ஒரு கல்யாண வீட்டுல வந்து பத்திரிகை வைக்க போறாங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு ரிட்டர்ன் கிஃப்டோட முன்னாடியே கொடுத்துறாங்க. அப்ப பத்திரிகை கூட இந்த பாக்ஸ் வைக்க முடியுமா? ஏன்னா இது நாங்க வந்து இன்னொரு மில்லட் லட்டு பிராண்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. மில்லட் லட்டுவே பாக்ஸ் தான், அந்த பாக்ஸ்க்குள்ள 5 இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா பத்திரிகை வைக்கும் போது இந்த பாக்ஸை கொடுத்தாங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணோம்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 5 லட்டுல 2 லட்டு மட்டும் வச்சுட்டு கூட வெத்தலை பாக்கு தாம்பளத்தை உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க.
2000 பாக்ஸ் தாம்பளமா முடிஞ்சு போச்சு. 2 லட்டு, வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன ஸ்வீட்டு முடிஞ்சதா. ஒரே ஆர்டர்ல 10,000, சாரி 2000. இந்த மாதிரி அதாவது நீங்க எந்த இடத்துக்கு உங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ண உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கேஜிங்க மாத்தலாம். இதுல கார்பரேட் கிஃப்ட், அதாவது கார்பரேட் கிஃப்ட், பர்த்டே கிஃப்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் டைப்ல, அதே மாதிரி கல்யாண வீட்டுக்குன்றப்ப ட்ரெடிஷனல் டைப்ல. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் நம்ம. கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ தாம்பளத்துக்கு பதிலாக உங்க ப்ராடக்ட் கொடுக்க முடியுமா, இந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா நிறைய நீங்க வந்து ரீச் பண்ணலாம். சரிங்க சார், நான் இந்த வீக்ல உங்களை கனெக்ட் பண்றேங்க சார். ஓகே, ஏன்னா உங்க ஏரியா, அதுக்கப்புறம் நீங்க எங்க ரீச் பண்ண போறீங்க, உங்க பிரைஸ் பாயிண்ட், இதெல்லாம் வச்சுதாங்க நம்ம அந்த பேக்கேஜிங் டிசைட் பண்ண முடியும். இன்னும் இன்டெப்தா வேணும். சரிங்க சார், ரொம்ப தேங்க்யூ சார். ஓகேங்க சார். நெக்ஸ்ட் மஞ்சுளா மேம், நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாங்க மேம். சார் வணக்கங்க சார். வணக்கம் சார். நான் மஞ்சுளா, கோயம்புத்தூருங்க சார். மஞ்சு காட்டன் பேக்ஸ் பண்ணிட்டு இருக்கேங்க சார். சரிங்க. காட்டன் பேக்ஸும் துளிர்கள் ஹெர்பல் நாப்கினும் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ பேக்கேஜ் அப்படிங்கணும்னா நான் இன்ட்ரெஸ்டா வந்ததுக்கு இதுவும் ஒரு காரணங்க. சரி. என்னன்னா இப்ப நான் பேக் ஸ்டிச் பண்ணிட்டு டைரக்டா அப்படியே கஸ்டமர்கிட்ட கொடுப்பேன். ரீசெலரும் வந்து பேக் எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ சரிங்க. இந்த லாஸ்டா ஒரு டைம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு கவர் போட்டு கொடுங்க, நான் கடைகளுக்கு அடுத்த ஸ்டெப் கொண்டு போறேன், அப்ப சரிங்க. டஸ்ட் படிஞ்சிடும், அதனால அப்ப கவர் அப்படிங்கும் பொழுது நம்ம அந்த பாலி கவர் மாதிரி போட்டாதான் கொஞ்சம் அந்த பேக் கலர் தெரியும் ஆமாங்க. பாக்குறவங்களுக்கு. அப்ப ஆமாங்க. நான் காட்டன் பேக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நம்ம கேரி பேக் போட்டா அது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி, கொஞ்சம் ஒரு மாதிரி அதை இது பண்ற மாதிரி இருக்கும் இல்லைங்க சார். அப்ப என்ன பண்ணலாம் அடுத்தது? நான் ஓவன்ல ஏதாச்சும் பண்ண முடியுமா? அதுல போட்டாலும் அவங்களுக்கு அந்த பேக்கோட கலர் தெரியாது இல்ல டக்குன்னு பாக்குறப்போ. அப்ப ஆமா என்ன மேடம். பண்ணலாம் சார்? நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயங்கள், நீங்க மேல ஒரு கவர் போடுறீங்க மேடம், அந்த கவருக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு பாருங்க. சரி, நீங்க பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள். ஏன்னா அந்த பேக் கன்சியூமர் கையில போற வரைக்கும் அழுக்கா இல்லாம இருக்கணும் அப்படின்றப்பதான் கடைக்காரங்களுக்கு அது தேவை. ரெண்டாவது, அவங்களுக்கு ஈஸியா பிரிச்சு பார்க்கணும். பிரிச்சு காமிச்சு 4 தடவை கையில எடுத்து வச்சாலும் அழுக்காயிடும். அப்ப அந்த இடத்துல பிளாஸ்டிக் கவர் தான் போக முடியும். அப்ப அந்த பிளாஸ்டிக் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரீசைக்கிள் பிளாஸ்டிக்கா வேணா நீங்க போடுங்க. அதாவது நீங்க என்விரான்மெண்ட் காசஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டுக்கு தான் அது ஒத்து வரும். நீங்க நார்மலா நீங்க ஒரு துணி பை விற்கிற ஒரு பேக் கடையில கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு விற்கணும் அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் கான்சியஸ் மக்கள் வரமாட்டாங்க. எல்லாருக்கும் எவ்வளவு அஃபோர்டபிலிட்டியில கிடைக்கும் தான் பார்ப்பாங்க. அந்த இடத்துல நீங்க ₹1 தான் கவருக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ தவிர நீங்க ₹4 ₹5 ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்ப நீங்க மார்க்கெட் அனலைஸ் பண்ணுவோம். நீங்க இதுவே வந்து நான் ஒரு ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் இல்ல, நான் வந்து ஒரு பெரிய மாலோ இந்த மாதிரி வேற வேற கொஞ்சம் ஹையர் அண்ட் பீப்புள் வர இடத்துல நான் ப்ராடக்ட் வைக்கிறேன் அப்படின்னா ப்ராடக்ட் ஒன்று டிஸ்பிளே பண்ணிட்டு மீதி நீங்க வந்து ப்ரௌன் கவர் மாதிரி ஒரு பேக்கிங்ல உள்ள வைக்கலாம். ஸோ எடுத்து காமிச்சுட்டு திருப்பி வச்சிடலாம். அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். அதுல ஒரு சின்ன விண்டோ கூட வைக்கலாம். ஆனா அந்த பேக்கிங் எல்லாம் பண்றதா இருந்தா உங்களுக்கு அந்த கவருக்கான காஸ்டே ஒரு ₹10 போயிடும். ஆமாங்க சார், அதுல போயிடும். நான் ஓவன்ல இருந்தா கூட அது மாதிரி போயிடும். ஆமாங்க, நான் ஓவன்ல நீங்க போறீங்கனாலும் திருப்பி காமிக்க முடியாது. நீங்க எந்த மார்க்கெட் போறீங்க, நீங்க வந்து பிரீமியம் மார்க்கெட்டோ நீஷ் மார்க்கெட் மக்களை நீங்க ஒரு பெரிய பொட்டிக்ல போய் உங்களோட ப்ராடக்ட் வைக்க போறீங்க அப்படின்னா நீங்க சொல்ற மெத்தட் பாசிபிள். நீங்க வந்து சஸ்டைனபிள் பேக்கேஜ், ஏன்னா அங்க வரவங்க தான் ஓகே பரவாயில்லப்பா இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினா கூட ஒரு சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா. சரிங்க. சோ இனி சொல்ல போனா அந்த கவரை ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்கு மாதிரி ஒரு ஸ்கோப்ல கொடுத்தீங்க அப்படின்னா இனி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் அமௌண்ட் அதுல கொஞ்சம் போடுற மாதிரி வரும். ஆமா மேடம், அப்ப அதான் சொல்றேன். நீங்க இங்க நார்மலா ஜெனரல் அஃபோர்டபிள் காஸ்ட் பேக் வாங்க வர மக்களுக்கு குடுக்குறீங்கன்னா பிளாஸ்டிக் கவர் தாண்டி போக முடியாது. நீங்க ஒரு பெரிய பொட்டிக்ஸ் மாதிரி வைக்கிறீங்கன்னா அந்த பேக் திருப்பி சாரி பேக்கை கூட யூஸ் பண்ற மாதிரி நீங்க ஒரு பேக்கை கொடுத்துட்டு நீங்க சொல்லலாம், அதுலயே கூட போடலாம். நீங்க இந்த பேக் வாங்கி போறீங்களா, இந்த அவுட்டர் அந்த பேக்கேஜ் கூட தூக்கி போட தேவையில்ல, இதை நீங்க சாரி பேக்கா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேல்யூவா இருக்கும். அடுத்த டைம் உங்க பிராண்ட் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல்ல வந்து திரும்பி பார்க்கறதுக்கான ஸ்கோப்பா இருக்கும். ஆனா நீங்க நார்மலா அஃபோர்டபிள் காஸ்ட்ல இருக்கிற, அதாவது எனக்கு கம்மி விலையில ஒரு பேக் வேணும் தேடி வரவங்களுக்கு நம்ம இது பண்ணவே முடியாதுங்க. கவர்ல போட்டு கொடுத்துடலாம். கவர்ல போட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்க பேக்ல ஒரு டேக் கட்டுங்க. சரிங்க சரி. சோ அந்த டேக்ல என்ன பண்றீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பெண்கள் சேர்ந்து அந்த குழுவா நாங்க வந்து தைச்சு கொடுத்துருக்கோம், இதனால இத்தனை ஃபேமிலி வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க, இப்படி ஒரு எமோஷனல் கனெக்ட் உங்க பேக்கோட டேக்ல நீங்க ஏற்படுத்த முடிஞ்சா இதனால திருப்பி வந்து வாங்குறவங்க உங்க பிராண்டோட பேக்கை தேடி வாங்குறதுக்கான ஸ்கோப் இருக்கு. அந்த டேக் வந்து எதுல பண்ணலாங்க சார்? நீங்க ஒண்ணும் பண்ணலங்க, விசிட்டிங் கார்டு இருக்குல்லங்க, விசிட்டிங் கார்டு மாதிரி ஒரு டேக்கே கட்டுங்க போதும். 50 பைசா தான் செலவு. ஆனா 50 பைசாலயும் நீங்க என்னன்னா கடைக்காரு உங்க பிராண்ட் போட விட்டாருன்னா போடுங்க, இல்லையா இந்த பேக் நீங்க வாங்குவதால் இத்தனை பேருக்கு பயன் அளிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ஏதாவது ஒரு கண்டென்ட், நான் எக்ஸாம்பிள் ஒரு பயன்பாடு கண்டென்ட் போட்டீங்கன்னா வாங்குறவங்களுக்கும் மைண்ட்ல ஒரு டச்சபிளா இருக்கும். அப்ப திருப்பி வாங்குறதுக்கான ஒரு ஸ்கோப்பும் கிரியேட் ஆகும்.
சரிங்க சார். சார் அப்புறம் இன்னொன்னு சார். இப்போ நம்ம நாப்கின் பண்றோம் இல்லைங்க சார். நாப்கின் வந்து எல்லாருமே ஒரு சிலர் வந்து ஜூட்ல பண்றாங்க. ஒரு சிலர் காட்டன்ல வந்து பொட்லி மாரி பண்றாங்க. சில பேர் நான் ஓவன்லயே பேக்கிங் பண்றாங்க. இப்ப சரி எப்படி பண்ணா அது நல்லா பெட்டர்? ஏன்னா நான் ஓவன்ல நாங்க இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கோம் 3 இயர்ஸா. அது சரிங்க வந்து எல்லாரும் வாங்குறப்போ ஒண்ணுமே சொல்லல. ஒரு நர்ஸ் வந்து அவங்க இது ஸ்டாஃப் நர்ஸா இருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. அப்ப குடுக்குறப்போ ஏங்க நாங்களே இந்த ஓவன் வந்து பெட் கவரா யூஸ் பண்றோம். அப்ப நான் சேல் பண்றப்போ எனக்கு அது வந்து டிராபேக் ஆயிடும். அதனால நீங்க நல்ல கவரா போட்டு கொடுங்க அப்படின்னாங்க. அப்ப எந்த மாதிரிங்க சார் அந்த மாதிரி பண்ணலாம் நாப்கின்க்கு? இல்ல மேடம், நீங்க பிளாஸ்டிக்ஸ்ல போறீங்கன்னா போலாம். ரீசைக்கிள் பிளாஸ்டிக்கா கூட போடுங்க. பேப்பர் கவரும் போலாம். என்னன்னா நீங்க எங்க உங்க மெத்தட் ஆஃப் சேல்ஸ்ன்றது பார்த்தாதான் நமக்கு தெரியும் மேடம். சரிங்க சார், சரிங்க சார். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்க பேக்கேஜிங் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த வழியா தான் நீங்க கொடுக்குறீங்கன்னா நீங்க எது வேணாலும் பேக்கேஜ் போகலாம். ஏன்னா அந்த ப்ராடக்ட்காக தான் வாங்குவாங்க. நீங்க கடை வழியாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு இன்ஃபுளுசர் வழியா கொடுக்க போறீங்கன்னா எந்த வழியா நீங்க சேல் பண்றீங்கன்னு பொறுத்து உங்க பேக்கேஜுக்கு எவ்வளவு எனக்குனால பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சாதான் பண்ண முடியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து நாப்கின்க்கு வந்து பிளாஸ்டிக்ஸ்லயும் கவர் பண்ணிருக்கோம், பெட்டியும் போட்டிருக்கோம், பேப்பர் கவர் பண்ணிருக்கோம், கிளாத் பேக்கும் பண்ணிருக்கோங்க. இது அந்த ப்ராடக்டோட பிரைஸ் பாயிண்ட்டும் உங்களுக்கு எவ்வளவுதான் அந்த பேக்கேஜுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய முடியும். ரெண்டாவது இது வாங்கக்கூடிய கன்சூமர் யாருன்றதை இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவா விரிவா தெரிஞ்சுட்டா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியும். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. கிளாஸ் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுங்க சார். நாங்க 1 hour 1.5 மணி நேரம் இடத்த விட்டு நகராம உங்களோட ஸ்பீச் கேட்டோம். நல்லா இருந்துச்சுங்க சார். தேங்க்யூங்க. நீங்க கேட்டது மட்டும் இல்லாம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. சின்ன சின்னதா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. இப்ப சொன்ன விஷயங்களை உடனே நமக்கு வந்து ஜெயிப்போம்ன்றது கிடையாது, பொறுமையா நம்ம ஜெயிக்கலாம். ஓகேங்க சார், தேங்க்யூ. ஓகேங்க மேம். பா மதி சார், நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாங்க சார். ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். ஹலோ, இப்ப கேக்குதா? கேக்குது சார். சார் வணக்கம் சார். வணக்கம். நான் கடலூர்ல இருந்து பேசுறேன். நாங்க ஒரு எஃபிஓ ரன் பண்றோம். ஓகேங்க. ட்ரெடிஷனல் ரைஸ் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். செக் ஆயில் பண்ணிட்டு இருக்கோம். உங்க இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது டிப்ஸ்லாம். இப்போ வந்து பேக்கிங்ல வந்துட்டு அடுத்த ஸ்டேஜ் மெயினா லீகல் இஷ்யூ இருக்குங்களா? லீகல் லேபிளிகள் எல்லாம் இருக்கணுன்ற மினிமம் இருக்கின்ற ஒரு கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஆமாங்க. அதை பத்தி அவேர்னஸ் ஸ்டார்ட் அப் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த லீகல் இஷ்யூல போய் மாட்டக்கூடாது. FSSAI சர்டிஃபிகேட் நம்பரிங் இருக்கு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டீல் பண்ணும்போது. பவித்ரா மேடம் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்க. ஆக்சுவலி நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பண்ணிருக்கோங்க சார். நம்ம FSSAI அந்த இது பண்ணிருக்கிறோம். நம்ம இத மைண்ட்ல வெச்சுக்கிறோம் சார். இனி வர வெபினார்ல நம்ம இத இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். பேக்கேஜ்ல செகண்ட் சார் இப்ப வந்து பாதி சப்ஜெக்ட் பிராண்டிங் மார்க்கெட்டிங் போயிட்டாங்க. பேக்கேஜ் ஜஸ்ட் டச் தான் பண்றாங்க. வந்து பேக்கேஜ் செகண்ட்ல பேக்கேஜ் மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணி ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு என்ன டைப் ஆஃப் இருக்கணும், நிறைய இப்போ குவாலிட்டிஸ் இருக்கு. பிளாஸ்டிக்னா ஒன்றும் இல்லை, பாலிப்ரோபைன், பையாக்சில், POPP இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதை பத்தி ஃபுட் பீப்புளுக்கு இது மாதிரி நிறைய அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட் பீப்புளுக்கு சொல்லணும். சேஃப்டி, ஃபுட் சேஃப்டி முக்கியம். அதனால செகண்ட் பார்ட்னா இது மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷல் சப்ஜெக்ட் வச்சு அட்வான்ஸ் சப்ஜெக்ட் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். கன்டினியூஷன் பண்ணும்போது ஒரு ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கல இருக்கு, விட்டு செய்யாம. கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா. இதை நாங்க இது பண்ணிட்டு நாங்க என்ன டீம்ல டிஸ்கஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாங்க சார். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சத்யா மேம், நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாங்க மேம். ஓகே பவித்ரா சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். என் பேர் சத்யா, நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க சார். இப்போ இந்த மால்ட் வெரைட்டி ஹெல்த் மிக்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேங்க சார். இப்போ வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாண்டப் பவுச்ல வந்து அந்த விண்டோ இருக்க மாதிரி இதுல வந்து நம்ம ஒரே ஒரு லேபிள் மட்டும் நான் போட்டு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தது வந்து இப்போ காட்டன் பாக்ஸ் போலான்ட்டு தாட்ல இருந்துச்சு. இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்களேங்க சார். இப்போ ஒரு 14 மசாலா இருக்குன்னா ஸ்டார்டிங்ல இப்போ நம்ம ரொம்ப பண்ண முடியாதப்ப ஒரு காமனா ஒண்ணு வச்சுக்கலாம், ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலான்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போறப்ப நம்ம மாத்திக்கலான்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லயும் நம்மளோட பேக்கேஜிங் வந்து நம்ம மாத்திட்டே இருக்கப்ப அந்த பிராண்டுக்கான ரெகக்னிஷன்ல சேஞ்சஸ் இருக்குமாங்க சார்? இப்போ இதுனா இப்போ இது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு செட் ஆகும்லங்க சார் மைண்ட்ல? மேடம், நீங்க பேக்கேஜோட டைப் வேணா மாத்தலாங்க, ஆனா பேக்கேஜ்ல இருக்கிற கம்யூனிகேஷன் மாத்திரக்கூடாது. இப்போ உங்க பேக்கேஜிங்ல மேஜரா உங்க டிசைன்ஸ் எப்படி இருக்கும், அந்த டிசைன்ஸ்ல ஒரு 5% 10% கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். பார்த்தா இந்த பிராண்டு தான்றது புரிஞ்சிடணும் மக்களுக்கு. இப்ப நான் காமிச்சிருப்பேன் பாருங்களேன் இனியாக்கு. சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போடும்போது பாத்தீங்கன்னா கீழே ஒரு கலர் ஸ்ட்ரிப்ல நாங்க அவங்களோட ப்ராடக்ட்டை ஹேண்டில் பண்ணுவோம். ஆனா அவங்க பிராண்ட் லோகோ எல்லாமே மேல ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் அதே ரைட் சைட்ல காமிச்ச உங்களுக்கு அதே பேக்கேஜ் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த லோகோ பொசிஷன் அப்படியே இருக்கும். சைட்ல மட்டும் நாங்க அந்த இமேஜஸ் என்ன பாக்ஸ்ல வந்து அந்த லேபிள் எடுத்துட்டோம், ரொம்ப பிளைனா தெரியக்கூடாதுன்றதுக்காக அதோட இல்லஸ்ட்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணி கொண்டு வந்துருந்தோம். அந்த மாதிரி நீங்க ஹார்லிக்ஸ் பார்க்கலாம். நீங்க இப்படி பாத்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் எடுத்துக்கோங்க, ஹமாம் சோப் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி நிறைய பிராண்ட், ரின் எடுத்துக்கோங்க. சோ கலர்ஸ்ல எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டாங்க, சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணிட்டே வருவாங்க.
நீங்க ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் ஹமாம் சோப்போட அந்த காலத்தோட முதல் பேக்கேஜும் இன்னைக்கு இருக்கிற பேக்கேஜும் நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலா வேறையா இருக்கும். ஆனா அதோட ஜேர்னியை பாத்தீங்க அப்படின்னா 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை சின்ன சின்ன மாற்றங்கள் மாத்திருப்பாங்க. கொஞ்ச காலத்துக்கு ஏதாவது ஒரு ஃபேமிலி போட்டோ போட்டிருப்பாங்க, அப்புறம் ஃபேமிலி போட்டோ எடுத்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா அவங்க நீட் ஃபுல்லாவே கவர் பண்றாங்க. சோ என்னன்னா மக்களுக்கு வந்து அப்படியே நம்ம கொடுத்துட்டே இருந்தா வாங்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தணும். நீங்க கோல்கேட் பேஸ்ட் எடுத்துக்கோங்க, எந்த பிராண்டும் எடுத்துக்கோங்க, பேக்கேஜிங்க மாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அந்த பேக்கேஜோட கலர்ஸோ ஸ்டைல்ஸோ அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. சோ சின்ன சின்ன மினிமல் சேஞ்சஸ் தான் நடக்கும். ஓகே சார். அதுதான் இப்போ எனக்கு நான் ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி இப்போ எல்லா மால்ட்டுக்கும் கலர் மட்டும் டிஃப்ரெண்டா ஒரு ஸ்டாண்டர்டு நீங்க சொல்ல மாதிரி ஒரு டிசைன் வச்சிருக்கேன். இப்போ ஃபர்தரா போறப்ப அது மாத்துனா அது மாறுமோ அப்படின்னு தோணுச்சு. நான் பாருங்க அந்த பனானா பிரஸ்ல உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்க. 3rd ஸ்டேஜ்ல வரும்போது அவங்க வந்து இப்போதைக்கு எனக்கு பவுச்ல தான் போக முடியும் அப்படின்றப்போ நாங்க அந்த ப்ரௌன் பவுச்ல இருந்து கலர் அது சில்வர் ஃபாயில் பவுச் கொண்டு வந்தோம். ஆனா அதை லேபிளா ஆக்கணும். அடுத்த ஸ்டேஜ் நான் கடைக்குள்ள கொண்டு போய் விற்கிறேன். ஈவென்ட் அண்ட் எக்ஸ்போ வரைக்கும் அவங்க போய் நிக்கும் போது சில்வர் ஃபாயில் பவுச் போதும். சின்ன சின்ன உங்களுக்கு ஃபுட் ஈவெண்ட் அங்கெல்லாம் போய் நின்னாங்க. அடுத்தது நான் கடைக்குள்ள போகணும் அப்படின்றப்போ திருப்பி அதே மாதிரி ஒரு பவுச் போட்டா எடுக்க மாட்டாங்க கடையில. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அட்ராக்டிவா அதே டிசைன்ஸை அடுத்த லெவல் வச்சு உங்களுக்கு அந்த இடத்துல கொண்டு வந்துடும். சோ இப்படி நீங்க மாத்தலாம். ஆனா உங்களோட டிசைன் ஸ்டைல்ஸ் டோட்டலா கலரே சேஞ்ச் பண்ணக்கூடாது. 6 மாசம் ரின் சோப் ப்ளூ கலர்ல, 6 மாசம் ரின் சோப் பச்சை கலர்ல, 6 மாசம் ரின் சோப் ரெட் கலர்ல அப்படி போடக்கூடாது. இப்படி நீங்க மாத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. மக்களுக்கு இது முன்னாடி இருந்தது இன்னைக்கு ரிஃப்ரெஷ் ஆயிட்டாங்கன்னு புரிஞ்ச லெவல்ல இருந்து புரிஞ்சா ஓகேங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார். நீங்க பேக்கேஜிங்கையும் மார்க்கெட்டிங்கையும் கிளப் பண்ணி பண்ணதுனால ஃபியூச்சர்ல நம்ம எந்தெந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்றப்போ எப்படி பேக்கேஜிங் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல கிளாரிட்டி கிடைச்சதுங்க சார். தேங்க்யூ சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார். என்னுடைய ப்ராடக்ட் நான் மசாலா ப்ராடக்ட் பண்றேங்க சார். என்னுடைய பேக்கிங் இப்படி இருக்காங்க சார். சிறிய முதலீடுல வீட்டுல ஹோம்மேட் மசாலா பண்ணிட்டு இருக்கிறேங்க சார். இது என்னுடைய அடைதோசை மாவுங்க சார். இது நான் பேக்கேஜ் வேற சார் மாத்திக்கிறேங்க சார். நான் ஸ்டால்ல தான் சார் ப்ரொமோட் பண்றீங்க சார். கடைகளுக்கெல்லாம் மார்ஜின் அதிகமா கேக்குறாங்க சார். அதனால பண்ண முடியலங்க சார் ஹோம்மேட் பண்றதுனால. இப்ப என்னுடைய சாம்பார் பொடியில பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து கலந்த சாம்பார் பொடிங்க சார். இந்த மாதிரி பிரியாணி மசாலா 7 வகையான ப்ராடக்ட் பண்றீங்க சார். இந்த பேக்கேஜிங் எனக்கு மார்க்கெட்டிங்கே எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கறதான் சார் உங்கள்ட்ட ஐடியா கேக்குறீங்க சார். இப்போ நீங்க ஸ்டாண்டப் பவுச் ஓகே அப்படின்னா அந்த ஸ்டாண்டப் பவுச் டிரான்ஸ்பரண்டா வைக்கிறீங்களா முடிஞ்சா என்ன பண்றீங்கன்னா, ஏன்னா நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன் மேடம். நீங்க கடைக்கு போறீங்க, உங்களோட வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல உங்க ஊர்ல இருக்கிற பக்கத்துல சிப்ஸ் கிடக்காது, கவர்ல சிப்ஸ் போட்டு எடுத்துட்டு வந்து அங்க அடுக்கிருப்பாரு. அதுக்கு பக்கத்திலேயே லேஸ் சிப்ஸ் இருக்கு. நீங்க போனா எதை எடுப்பீங்க? நீங்க மேஜரா எந்த சிப்ஸ் எடுப்பீங்க? லேஸ் தான். அந்த கலர் பவுச் எடுக்க மாட்டோம். சோ என்னன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கிற பவுச் எடுக்க மாட்டோம். சோ என்னன்னா மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த அட்ராக்ஷன்ல தான் முதல்ல அந்த பர்ச்சேஸ் நடக்குது. அந்த பொருள் உள்ள எப்படி இருக்குன்றது கூட பாக்கணுன்றது கிடையாது. சோ இப்ப நமக்கான நம்மளோட தாட் என்ன இருக்குன்னா, இந்த பொருளை பார்த்தாதானே எப்படி இருக்குன்னு பார்த்தாதானே வாங்குவாங்க அப்படின்றது. சோ அதெல்லாம் வந்து முன்னாடி காலம். இன்னைக்கு காலத்துல அதை பார்த்தா சாப்பிடறதுக்கான ஒரு ஃபீல் தான் கிரியேட் பண்ணணும். சோ அப்படியே அந்த சிப்ஸ் லேஸ்ன்னு சொன்னா அந்த லேஸ் அந்த சிப்ஸ் பறக்கிற மாதிரி டிஃப்ரெண்டா பண்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிதான். அப்படி நீங்க மாத்தணும் அப்படின்னா நீங்க இந்த டிரான்ஸ்பரண்ட் பவுச்சை எடுத்துட்டு நார்மலா ஒரு ஒயிட் பவுச் கூட யூஸ் பண்ணி லேபிள் போடுங்க. அப்ப என்ன ஆகும்னா உங்க ப்ராடக்ட் பார்க்க இன்னும் கொஞ்சம் பிரீமியம் கிரியேட் ஆகும். அதுல நீங்க எவ்வளவு தூரம் பெருசா இந்த ப்ராடக்ட் நீங்க சொன்ன மாதிரி சத்துமா ஏதோ ஒண்ணு சொன்னீங்களா உளுந்து இல்லையா, சாம்பார் மிக்ஸ்ன்றத விட சாம்பார் மிக்ஸ் நீங்க வந்து அந்த உளுந்து ஏதோ அப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சாம்பார் தூள்ல கருப்பு உளுந்து கலந்து இல்ல. ஆனா அந்த கருப்பு உளுந்து கலந்ததுனால என்ன பயன், அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க வந்து அதுல போட முடிஞ்சா இனி கொஞ்சம் மக்களுக்கு எடுக்கும்போது ஈஸியா எடுப்பாங்க. சோ எல்லாருமே சாம்பார் தூள் பாக்குறாங்க. இப்ப மில்லட் சாம்பார் தூள் வந்திருக்கு. ஆனா நீங்க உளுந்து போடும் போது அது ஏன்னா உளுந்து எனக்கு எவ்வளவு தூரம் எப்படின்னு தெரியல, அதனால உளுந்து போடுறதுனால மக்கள் விரும்புவாங்க. இல்ல நிறைய பேர் அதை விரும்புறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா நீங்க அதை பொசிஷன் பண்ணலாம். நிறைய பேருக்கு இப்ப எனக்கு தாட் என்னன்னா அந்த உளுந்து போடுறதுனால வலுவழுப்பாயிடுமோ அப்படின்ற ஒரு ஃபீல் சின்னதா. ஆனா நீங்க சொல்றது அதனால என்ன பலன்றதும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. கருப்புளுந்து சாம்பார் தூள் கருப்புளுந்து சாம்பார் தூள் போடுறீங்க சார். அது எப்படின்னா சாம்பார் கொலவளப்பு ஆகாதுங்க சார். அதாவது வழுக்குத்தன்மை இருக்காது. அதாவது நல்லெண்ணெய் ஊத்தி வறுத்துறதுனால உங்களுக்கு அந்த வலுவழுப்பு போயிடும் உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு சாம்பார் வந்து திக்னஸ் கிடைக்கும். சாம்பார் தூள்
அதாவது ஒரு இப்ப 2 நீங்க ஒரு ஸ்பூன் போடுற விஷயம் இடத்துல 1 சொல்றீங்க ஸ்பூன் பாத்தீங்களா? போடணும். அத இப்ப எஸ் நீங்க சார், ஒரு எஸ் சார். விஷயம் சொன்னீங்க பாத்தீங்களா? இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் நம்மனால சொல்ல முடியுமா? ஆமாங்க. சோ அந்த விஷயம் முடியாதுங்க நீங்க சார். எப்படி ஒரு கிறிஸ்பா ஒரு விஷயத்த உங்க பேக்கிங்ல வைக்க முடியும்? நீங்க 10, 20 ஸ்டெப் எழுதுங்க. ம். கதை கதையா எழுதுங்க. அந்த கதைய சுருக்கமாக்கிட்டே ஓகே. வந்து ஆ. ஒரு ஒத்த லைன்ல நிக்க வைங்க. ஓகே, ஓகே. இது யூஸ் பண்றதுனால இது ஓகே, நடக்கும், ஓகே. அது நடக்கும்ன்றது நீங்க எவ்வளவு வேணா எழுதுங்க. அத சுருக்கம் பண்ணுங்க. சுருக்கம் பண்ணீங்கன்னா ஓகே. கடைசியில ஒரு லைன்ல ஓகே, நீங்க ஓகே. சொல்ற மாரி இருக்கணும் அது. அந்த வரிய உங்களுக்கு ஓகே, ஓகேங்க தெரிஞ்சவங்ககிட்ட சார். உங்க ப்ராடக்ட் வாங்கினவங்ககிட்ட காமிச்சு பாருங்க. இது உங்களுக்கு புரியுதா? இப்படி நான் சொன்னா என்ன புரியுதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த விஷயங்கள் புரிஞ்சுது மக்களுக்கு ஓகே, அப்படின்னா, ஓகே. அத நீங்க அப்படியே பேக்கேஜ் பண்ணி வச்சிருங்க. அத பெருசாக்கிருங்க. அப்ப ஈஸியா ஓகே, உங்களுக்கு ஓகேங்க சார். பார்த்த உடனே இது என்ன சரி இப்ப இருக்குன்னு எடுக்கிறதுக்கான ஒரு கண்டிப்பா, கண்டிப்பா சார். அடுத்து நெக்ஸ்ட் நான் ஓகே. சில்வர் பாயிலிங் கவர் போடுவாங்க சார் இத. ஏங்க சார்? போடலாங்க. நீங்க அதாவது எடுத்துட்டு போய் வைக்கிற இடம் தாங்க. இப்ப நீங்க ஈவென்ட் தான் போறீங்கன்னா இது ஓகேங்க. ஓகே, ஏன்னா ஈவென்ட்ல நீங்க சில்வர் ஃபாயில் போடுறது ஓகே. பிரச்சனை கிடையாதுங்க. நீங்க நிக்க வச்ச மாதிரி உங்க ப்ராடக்ட்ட காமிக்கணும்னா ஸ்டாண்ட் அப் பவுச் தான் பெட்டர். ஸ்டாண்ட் அப் பவுச், அட்டைப்பெட்டி. நீங்க ஓகே. கொரியர்ல தான் அனுப்ப போறேன். நான் ஆன்லைன்ல தான் சேல் பண்ண போறேன். என்னோட வெப்சைட்ல பார்த்துட்டு ஆர்டர் பண்ணாங்கன்னா நான் வீட்டுக்கு தான் அனுப்ப போறேன்னா அங்க சில்வர் ஃபாயிலே போதுமானது. சில்வர் ஃபாயிலும் நீங்க திக்கு கவர் போடுங்க. ஏன்னா கொரியர்ல போகும்போது டேமேஜ் இல்லாம போகும். இல்லன்னா நீங்க போடுற ஓகே, ஸ்டாண்ட் அப் பவுச்சே ஓகே. ஓகே தான். தேங்க் யூ சார். ஓகே, ஓகே. தேங்க் யூ சார். தேங்க்ஸ் சார். மெனி மோர் தேங்க்ஸ் சார். உங்களுடைய இது கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார். இந்த கிளாஸ் தான் சார் ரொம்ப நாள் தேடிட்டே இருந்துச்சுங்க. நல்லபடியா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார். தேங்க் யூ ஸோ தேங்க்யூங்க. மச். ஆக்சுவலி நிறைய பேர் கேட்டாங்க சார். பேக்கேஜிங் சம்பந்தமா பண்ணுங்கன்னு கேட்டதை வச்சுதான் நம்மளே வந்து வெபினார் வந்து டிசைட் ஓகே பண்ணுவோம். ஓகே மேடம். ஏன்னா வெறும் பேக்கேஜிங் மட்டும் நம்ம டச் பண்ணும்போது ரொம்ப ட்ரையா இருக்கும் மேடம். இப்போ ஒருத்தர் கேட்டிருந்தார் பாத்தீங்கன்னா பாலிப்ரோபைன் பாலி அப்படின்றது. ஸோ அது எல்லாமே என்னன்னா கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பிராண்டு. நான் வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு 10 வருஷமா 20 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன். நான் என்னோட பேக்கிங் பட்ஜெட் வந்து நான் 5 ரூபா செலவு பண்ணிட்டு இருக்கேன். அதை 3 ரூபாய்க்கு குறைக்கணும், 2 ரூபாய்க்கு குறைக்கணும், 1 ரூபாய்க்கு குறைக்கணும்ன்றப்பதான் உங்களுக்கு ரொம்ப டெக்னிக்கலா போக வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் கேட்டிருந்தார்ல, அவங்களுக்கு என்ன பெயின் பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சா கூட அந்த பெயின் பாயிண்ட்டுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்கலாம். எதனால அந்த பாலிப்ரோபிலின் பத்தி தெரிஞ்சுக்கணும் என்னன்னா அது வந்து தனியா எடுக்கலாம். ஆனா மேஜரான மக்களுக்கு வந்து பேக்கேஜிங்ன்றது அந்த மார்க்கெட்டிங்கோட ஃபேக்ட் தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இங்க அதை கவர் பண்ணோம். ஈஸியா அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் என்ன பேக்கேஜ் சூஸ் பண்ணலாம், எப்படி அவங்க மேல கம்யூனிகேஷன் பண்ணலாம் அப்படின்றத அவங்களால கொண்டு போக முடியும். கண்டிப்பாங்க சார். அது சத்ய பிரகாஷ், நீங்க அன்மியூட் பண்ணலாம். சத்யபிரகாஷ் கிளாஸ் தேங்க்யூ. பிராண்டிங் எப்படி பண்ணணும், அதாவது ஒரு பேக்கிங்ல இவ்வளவு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வெளியில எல்லாம் இதுக்கு ஒரு கிளாஸ்க்கு நிறைய ஃபீஸ் எல்லாம் வாங்குறாங்க. நாங்க இது வரைக்கும் கலந்துக்கிட்டதே இல்லை. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார் நீங்க இன்னும் கிளாஸ் எடுக்கணும், எங்களுக்கு இன்னும் நிறைய கிளாஸ் எடுக்கணும். கண்டிப்பா சார். அடுத்தடுத்து வந்து கிளாஸ் ரெடி பண்ணலாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கிளாஸும் ஃபைன் டியூன் பண்ணி தரலாங்க. நான் ஒரு விஷயம் கவனிச்சது என்னன்னாங்க சார், உங்க பிரசன்டேஷனே ரொம்ப அட்ராக்ஷனா இருந்ததுங்க சார். ரொம்ப டீடைலா கலர்ஃபுல்லா. அதுவே வந்து எப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு டைவர்ஷன் எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் உங்க பிரசன்டேஷனே அதுவே வந்து காமிக்குதுங்க சார். எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷுவல் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து பிரசன்டேஷன்லயே நல்லா கிளியரா தெரியுதுங்க சார். அது வந்து ஏன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியமே பிரசன்டேஷன் தாங்க. இன்னைக்கு ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம்னா அங்க இருக்கிற கூட்டம் நம்மள பாக்குறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் பண்றோம். அதே மாதிரிதான் தெரிஞ்ச இடத்துக்கே நம்ம அவ்வளவு பண்ண வேண்டியதுன்னா தெரியாத இடத்துல நம்ம பொருளை கொண்டு போய் வைக்கிறோம்னா நம்மளை காட்டிலும் அதை வந்து பிரசென்ட் பண்ணா மட்டும்தான் இன்னைக்கு மக்கள் எடுப்பாங்க. சோ ஏன்னா நம்ம ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஆனா பெரிய பெரிய பிராண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்க பிரசன்டேஷன்ல அவங்க வந்து ப்ராடக்ட் எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அவங்க வந்து மார்க்கெட் பிடிச்சிடறாங்க. ஆனா நம்ம நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ஒரு விலையும் நம்ம என்னன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு அஃபோர்டபுள் குவாலிட்டியில இருக்கிற காஸ்ட்டுக்கு நான் ஹை குவாலிட்டி கொடுக்கணும்னா கண்டிப்பா முடியாது. அப்ப நான் ஹை குவாலிட்டியில காமிக்கணும்னா அந்த ஜஸ்டிபிகேஷன் பேக்கேஜிங்ல வரணும். ஸோ இப்போ சொன்னாங்க பாத்தீங்களா, எனக்கு நான் கருப்புளுந்து யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு கருப்புளுந்துனா வலுவலுப்பா இதுமே அப்படின்னு தோணுது. ஆனா அது நல்லெண்ணெயில வறுத்து போடுறது, சரி எண்ணெயில அந்த நல்லெண்ணெய் சொன்னாங்க அதுல வறுத்து போட்டிருக்கேன் அப்படின்றப்போ அதனால என்ன பலன் கிடைக்கும்ன்றது அவங்க பேக்கேஜிங்ல பெருசா வச்சாங்கன்னா வாங்குறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ப்ராடக்டோட நம்ம பிராண்டை பத்தி பெருசா பேச வேண்டாம். இப்ப ஸ்டார்டிங் 1 to 2 வருஷம் வந்து நம்ம ப்ராடக்ட் ஏன் சாப்பிடணும்ன்றத மட்டும் நம்ம சொன்னாலே போதும். அந்த பேக்கேஜ் மூலமா சேல் பண்ணிடலாம். கண்டிப்பாங்க சார். ஏன்னா இன்னொரு விஷயம் நோட் பண்ணதுன்னா நீங்க எந்த ஸ்டேஜ்ல எந்த இதுக்கு பண்ணணும் அப்படிங்கறது நீங்க கிளியரா சொல்லிருக்கீங்க சார். ஏன்னா பிளைண்டா வந்து பேக்கேஜிங் பிராண்டிங் அந்த மாதிரி இல்லாம ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பண்றதும் அது வந்து சீரியஸா வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாம நினைக்கிறோங்க சார். அந்த விஷயம் வந்து நோட் பண்ற மாதிரி இருக்கு.
ஏன்னா இது வந்து நான் 2017 சொன்னாங்களே என்னோட ஸ்டேரியில 2017-18 அந்த 16-18 நாங்க அனலைஸ் பண்ண விஷயம் தான். நாங்க அழகா டிசைன் பண்ணிட்டோம், இந்த பேக்கேஜ் போங்கன்னு சொல்லிட்டோம். அந்த பேக்கேஜ் போயிட்டு அவங்க மார்க்கெட்ல ரீச் ஆகல. காரணம் என்னன்னா அவங்க ஒரு பிரீமியம் ப்ராடக்ட் தயாரிச்சிருப்பாங்க, இந்த இடத்துல வைக்கணும்னு நினைச்சிருப்பாங்க, அது சூட்டா இருக்காது. அப்ப நாங்க திருப்பி என்னதான் அதான் சொன்னேன், இன்னைக்கு நம்ம பிராண்ட்ல நம்ம கிட்ட வந்து வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன பிரச்சனை இருக்குது அதை திருப்பி திருப்பி அனலைஸ் பண்ணா ஃபைன் டியூன் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும்போது நம்மளோட ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பிராண்ட் வந்து அடுத்த லெவல். ஸோ அதுதான் அந்த மாதிரி நீங்க போக 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 உங்களுக்கு அடுத்த லெவல் ஈஸியா ரீச் பண்ண முடியும் எந்த பிராண்டா இருந்தாலும். ஸோ மக்களுக்கு நான் ப்ராடக்ட்டை கொடுத்துட்டேன் அதோட முடிஞ்சதுன்றது இல்லாம அவங்க கிட்ட நீங்க ஃபீட்பேக்ஸ் எடுத்து அவங்க அடுத்த லெவல் போனாங்களா, அடுத்த ஸ்டேஜ் போனாங்களா, எங்க நிக்கிறாங்க, என்ன பெயின் பாயிண்ட்ஸ், அப்ப அவங்களோட பிரச்சனையை நான் சால்வ் பண்ணா டெய்லி நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன். இதுவே நான் வந்து ஒரு பிசினஸாவே கொண்டு வர முடிஞ்சிச்சு. கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா. ஆக்சுவலி நீங்க பேக்கேஜிங் தாண்டி அந்த ப்ராடக்ட் கேட்ட அந்த ப்ராடக்ட்டுமே நீங்க நிறைய ஸ்டடி பண்ணணும் இல்லைங்களா சார்? கண்டிப்பா. இன்னொன்னு இன்னைக்கு வந்து செஷன் பார்த்தவங்க எல்லாமே வந்து சீரியல் பாக்குறவங்களோ இல்லையோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க சார். எல்லாரும் அத பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அத பார்த்தாலே போதுங்க, பாதி பிரச்சனை நம்ம எப்படி நம்ம மார்க்கெட்ல என்னதான் சொல்றாங்க பொருள் அப்படின்றது தெரியும். சோ எந்த டைம்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, சீரியலுக்கு நடுவுல ஃபுட் ப்ராடக்ட் தான் அதிக விளம்பரம் இருக்கும், கிரிக்கெட் நடுவுல என்ன விளம்பரம் இருக்குன்னு பாருங்க, காலையில என்ன விளம்பரம் போடுறாங்க, ஈவினிங் டைம்ஸ் என்ன விளம்பரம் போடுறாங்க, சீசன் பாருங்க, சம்மர் வந்துச்சுன்னா என்ன விளம்பரம் வருது, வின்டர் வந்துச்சுன்னா என்ன விளம்பரம் வருது. இந்த மாதிரி பார்க்க அவங்களுக்கு தெரியும் எந்த டைம்ல பொசிஷன். ஏன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சொல்றாங்க, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ல சும்மா போஸ்ட் போடுறது ஒரு விஷயம் கிடையாது, எந்த டைம்ல போடணும், எப்படி போடணும், யாரை டார்கெட் பண்ணி போடணும் போட்டா கரெக்டா ரீச் பண்ண முடியும். கண்டிப்பாங்க சார். நம்ம வேற டவுட் யாருக்காவது இருக்குங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா கேட்கலாம், செஷன் க்ளோஸ் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் 2 hours கிட்ட வந்துருச்சு சார். இன்னொரு கேள்வி சார், ஸ்லோகன் சொல்றாங்களே சார், ப்ராடக்ட்டோட ஸ்லோகன் அப்படின்னா என்ன சார்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் இப்போ உங்க ப்ராடக்ட் இப்போ நான் பனானா மால்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சின்னதா இது 100% ரெட் பனானால செஞ்சது. ஸ்லோகன்றது புரியாம சொல்லணுன்றது கிடையாது சார். நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மக்களுக்கு என்ன புரிய வைக்க முடியும்ன்றது ஒரு லைன். இப்ப நான் அந்த மேடம் கேட்டாங்க பாத்தீங்களா, நான் வந்து பேக்கேஜ்ல என்ன பண்ணணும், ஸோ கருப்புளுந்து போட்டு நான் நல்லெண்ணெயில வருத்ததுனால என்ன பயன் கிடைக்கும்ன்றத ஒரு ஸ்லோகனா கொண்டு வந்து வச்சுட்டா அந்த ஸ்லோகன் படிச்சு பார்த்தாலே அவங்களுக்கு புரியணும். சோ அணில் சேமியா பார்த்தாங்க சொன்னது பாத்தீங்களா, சுத்தமானது சுவையானது நன்கு வறுத்தது அணில் சேமியா. சோ அந்த சுத்தமானது சுவையானது நன்கு வறுத்தது தான் ஸ்லோகன். அதுல சுத்தம் சுவை எல்லாருமே சொல்றது, ஆனா நன்கு வறுத்ததுன்ற ஒரு வார்த்தை சொன்னதுனால அது யூனிக்னஸ், அவங்க என்ன யூனிக்னஸை கிரியேட் பண்ணாங்களோ அந்த யூனிக்னஸை ஒரு வார்த்தையில சொன்னாங்க பாத்தீங்களா. சோ இப்படி வந்து நம்ம பல வார்த்தைகளை போட்டு 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 அதை எப்படி ஃபைன் டியூன் பண்ணணும். நாங்க என்ன பண்ணி பாத்தீங்களா, ஸ்ட்ரெஸ், அதாவது நோ மோர் ஸ்ட்ரெஸ், அதாவது உங்களுக்கு வந்து ஃபீலிங் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா, தேனஸ் குடிங்க, ரிலீஃப் ஆயிடும், ரெஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. ஸோ டீ அப்படின்னாலே ரெஃப்ரெஷ்கான விஷயங்கள். அப்போ அந்த ரெஃப்ரெஷ் யாருக்குன்னா ஸ்ட்ரெஸ் உள்ளவங்களுக்கு. ஸோ இதுதான் ஸ்லோகன். நம்ம யாருக்கு கொடுக்க போறோம், அவங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையில ஒரு வாக்கியத்தில் நீங்க சொல்ல முடிஞ்சா உங்க பிராண்ட் ஈஸியா. ஓகேங்க சார். கண்டிப்பா நம்ம இன்னொரு செஷன் எடுக்கலாம்னு நினைக்கிறேங்க சார். ஏன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 2 hours கிட்ட வரைக்கும் இது பண்ணுது. ஓகேங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். சீரியஸா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இன்னும் 17 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. ஸோ இன்னொரு செஷன் கண்டிப்பா இது பண்ணலாம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கு, ஏதாவது கேட்கணும்னா கூட நான் என்னோட நம்பர் நான் மெசேஜ்ல போட்டு விடுறேன். சாரை கான்டாக்ட் பண்ணணும்னா கூட நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் கனெக்ட் பண்ணி விடுறேன். ஸோ 2 மணி நேரம் பொறுமையா எல்லாருமே இந்த செஷன் கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷன் கேட்ட மாதிரி அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. இதை வந்து எவ்வளவு தூரம் உங்களுக்கு இந்த செஷன்ல எல்லா விஷயமும் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. இதுல இருந்து ஒரு சின்ன உங்களுக்கு ஸ்பார்க் கிடைச்சிருக்கும், அந்த ஸ்பார்க்கை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, போதுமானது. ஸோ எல்லாமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சோன்னா கண்டிப்பா நம்ம பண்ண முடியாது. இதுல இருந்து ஒரு விஷயம், இந்த ஒரு நியர்லி ஒரு 30 பேர் பக்கம் அட்டன் பண்ணிருந்தீங்க, எல்லாருமே ஒரு விஷயத்த நீங்க வந்து எடுத்துட்டு போனீங்கன்னா கூட போதும். நீங்க பேக்கேஜிங் ரிலேட்டடா உங்களுக்கு உங்க ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் சாரோட கனெக்ட் பண்ணி விட்டுறேன். தேங்க்யூங்க பவித்ரா. கிட்டத்தட்ட 2 hours நீங்களும் அந்த வீக்கெண்ட்ல எங்க கூட உட்காந்து இது பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.